ஒரு உருவம் அந்த திருவுருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தானே எங்கள் உறவு. ஒரு உருவம் அந்த திருவுருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தானே எங்கள் உறவு. இணைத்து வைத்தவனே யா அல்லாஹ், இணைத்து வைத்தவனே யா அல்லாஹ், எங்கள் இதயம் குளிரச் செய்வாய் அல்லாஹ். பிரித்து விடாதே யா அல்லாஹ், பிரித்து விடாதே யா அல்லாஹ், என்னை புலம்ப விடாதே யா அல்லாஹ். ஏந்தல் ஃபைசி எம்மை விட்டு நீங்க கூடாது, நாங்கள் என்றைக்குமே எத்தீமாக ஏங்க கூடாது. ஏந்தல் ஃபைசி எம்மை விட்டு நீங்க கூடாது, நாங்கள் என்றைக்குமே எத்தீமாக ஏங்க கூடாது. ஒரு உருவம் அந்த திரு உருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தானே எங்கள் உறவு. உன்னை பற்றி உண்மை இங்கே யார் உரைத்தது, உன்னை பற்றி உண்மை இங்கே யார் உரைத்தது, எங்கள் உத்தமர் ஃபைசி என்றால் யார் மறுப்பது. எம்மோடு உன்னை காணும் நிலை எது தந்தது, எம்மோடு உம்மை காணும் நிலை எது தந்தது, அது ஏந்தல் ஃபைசி ஓதும் கலிமாதானது. உன்னையும் உன் தூதரையும் காணச் செய்தது எங்கள் உண்மை குரு ஃபைசி திருமுகம்தானது. உத்தம சஹாபி கண்ட இன்பம் கண்டது எங்கள் சத்தியர் ஃபைசி எம்மில் தான் இருப்பது. இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா, இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா. எந்த நொந்த மனம் முந்தனுக்கு என்ன மறைவா. ஒரு உருவம் அந்த திரு உருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தானே எங்கள் உறவு. ஆறு நதி என்று மண்ணில் கிடக்கின்றோம், ஆறு நதி என்று மண்ணில் கிடக்கின்றோம், அதில் நீராக அவர்தானே ஓடுகின்றார். ஜீவநதி நாங்கள் என்று பெயர் எடுத்தோம், ஜீவநதி நாங்கள் என்று பெயர் எடுத்தோம், அவர் ஜீவன் எம்மில் ஜீவிப்பதால் ஜீவிக்கின்றோம். பட்டமரம் பச்சையின்றி பெயர் சொல்லுமா, ஒரு கொம்பு கோடி கொம்பிருக்க துயர் கொல்லுமா. எட்டு திசை எங்கும் ஒரு உண்மை கேட்குது, எங்கள் ஏந்தல் ஃபைசி எங்களுக்காய் வாழ்ந்திருப்பது. இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா, இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா. எந்த நொந்த மனம் முந்தனுக்கு என்ன மறைவா. ஒரு உருவம் அந்த திரு உருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தானே எங்கள் உறவு. கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது, கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது, ஒரு கஞ்சத்தனம் இன்றி கைகள் அள்ளி வீசுது. மண்ணை வாரி தந்தால் கூட பொண்ணு ஆகுது,
மண்ணை வாரி தந்தால் கூட பொண்ணு ஆகுது. எங்கள் மன்னர் ஃபைசி எம்முடலில் மின்னும் பேரது. தன்றல் என்று பெயரோடு சேர்த்து கொண்டோம். உயர் பந்தல் ஒன்று பெயரோடு போட்டு கொண்டோம். தென்றல் சூகம் பந்தல் நிழல் அவர் அல்லவா, இதை சொல்லும் கவி ஃபாரூக்கியும் அவர் அல்லவா. இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா, இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா. எந்த நொந்த மனம் முந்தனுக்கு என்ன மறைவா. ஒரு உருவம் அந்த திரு உருவம், அதை வைத்துதான் எங்கள் வாழ்வு. மறு உருவம் இல்லை ஒரு உருவம், அவர் மட்டும்தான் எங்கள் உறவு. இணைத்து வைத்தவனே யா அல்லாஹ், இணைத்து வைத்தவனே யா அல்லாஹ், எங்கள் இதயம் குளிர செய்வாய் அல்லாஹ். பிரித்து விடாதே யா அல்லாஹ், பிரித்து விடாதே யா அல்லாஹ், என்னை புலம்ப விடாதே யா அல்லாஹ். ஏந்தல் ஃபைசி எம்மை விட்டு நீங்க கூடாது, நாங்கள் என்றைக்குமே எத்திமாக ஏங்க கூடாது. ஏந்தல் ஃபைசி எம்மை விட்டு நீங்க கூடாது, நாங்கள் என்றைக்குமே எத்திமாக ஏங்க கூடாது. சல்லு அலன் நபி سيدنا محمد وبارك وسلم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அவனுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்னன்னா, ஷேக் உமாவில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸில் என்னை கலந்து கொள்ள வைக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் செய்த ஒரு கிருபை, ஒரு ஃபضل, இந்த சபையிலே அல்லாஹு தாலா என்னையும் ஒரு நபராக அல்லாஹு தாலா சேர்த்து கொண்டான். இது அல்லாஹு தாலாக்கு எவ்வளோ ஷுக்ர் செஞ்சாலும் அல்லாஹுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா அல்லாஹு தாலா நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், நான் சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய அகப்பார்வை, என்னுடைய கல்பு தூய்மை அடைவதற்காக வேண்டி என்னை இந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தாலா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். ஏன்னா அதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, அது புறக்கண்ணால் அனைத்து வஸ்துக்களையும் பார்த்தோம், வஸ்து சுயமாக இருப்பதாக பார்த்தோம், அது தன்தானே தேவையை பூர்த்தி செய்து கொள்வதாக பார்த்தோம். ஆனால் சர்க்கார் நாயகம் அவர்கள் அந்த வஸ்து கூட ஐனா இருந்து அல்லாஹு தஆலா தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற ஒரு பார்வையை, அகப்பார்வையை திறந்து விட்டார்கள். எப்போ அல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸை சர்க்கார் நாயகத்துடைய கரத்தை பிடிச்சோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையே ஒரு புது வாழ்க்கையாக மாறுச்சு. அதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாது. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கை.
உண்மையிலேயே உணரக்கூடிய ஒரு சந்தோஷம் மிக்க அல்லாஹ் தாலா கூட வைத்து வாழக்கூடியதான் உண்மையிலேயே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ நடக்கும்பொழுது யா அல்லாஹ் நீ தான் நடக்க வைக்கிறியா அல்லாஹ், பேசும்போது நீ தான் பேச வைக்கிறியா அல்லாஹ், உட்காரும் போது நீ தான் எல்லாம் உட்கார வைக்கிறியா அல்லாஹ். இது எவ்வளோ பெரிய கிருபை. அல்லாஹ் தாலா நம்முடைய வாயிலிருந்து அல்லாஹ் தாலா வர வைக்கிறானே, அதிலும் மேலாக அல்லாஹ் தாலா உணர வைக்கிறானே, இது எவ்வளோ பெரிய கிருபை. அல்லாஹ் தாலா தன் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா அதை உணர வைக்கிறான், எல்லாருக்குமே உணரல. அது பிராமணஸ் ஒரு முறை ஒரு மஜ்லிஸில் சொல்லி காமிச்சாங்க, இப்போ சாப்பாட்டை கொடுத்தவன் யாருமே இல்லை இல்லல்லா அப்படின்னு நம்ம வெறும் சாப்பாட்டை பார்த்து சொன்னோன்னு சொன்னால் நம்ம திக்ரு செய்ததாக தான் அர்த்தம். அது அல்லாஹ் தாலா அதுக்கும் பலன் உண்டு. அதுக்கு தாக்கிரீன்களுடைய லிஸ்ட்டில் அல்லாஹ் தாலா சேர்த்துருவான் நம்மளை. எப்போ அந்த வஸ்து கூட ஐனா இருந்து அவன்தான் அந்த உணவில் ஐனாக இருந்து அந்த உணவு சுயமாக காட்சி அளிக்காது, அந்த உணவின் மூலம் அல்லாஹ் தாலா தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று ஒரு மனிதர் உணர்ந்து அதை பார்த்தார் என்று சொன்னால் அவர் ஆரிஃபின்களுடைய லிஸ்ட்டில் அல்லாஹ் தாலா சேர்த்துறான் என்பதாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலா நம்ம பையத் வாங்கினதுக்கு முன்னாடி பையத் வாங்கின கொஞ்ச காலத்தில் ஒரு தாக்கிரீன்களாக இருந்தோம். எல்லா வஸ்துக்களையும் பார்த்து யா அல்லாஹ் இந்த வஸ்துல நீ தான் எல்லாம் தேவையை பூர்த்தி செய்கிறியா அல்லாஹ் வெறும் வாயால சொன்னோம், அது உணரலை. ஆனால் இப்போ எப்படி சர்க்கார் உணர வைக்கிறாங்க, எல்லாம் இந்த வஸ்து கூட ஐனா இருந்து ஒரு நஃபோ லரரோ எனக்கு வருதுன்னு சொன்னால் அது நீ தான் எல்லாம் வெளிப்படுத்துறியா அல்லாஹ், நீ தான் எல்லாம் அந்த ஒரு தோற்றத்தின் மூலம் எல்லாம் அது நீ தான் எல்லாம் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிற என்று சர்க்கார் நாயகம் உணர வச்சாங்க மூலம். அப்போ எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்துட்டாங்களோ அப்போ எந்தெந்த இடத்துலலாம் பயம் வருதோ அந்த இடத்துல பயத்தை போக்கிடுறாங்க முதல்ல. ஏன் பயம் எப்போ வரும்? ஒரு சிருஷ்டி அது சுயமாக இருக்குதுன்னு பார்த்தா தான் பயம் வரும்னு சொல்லுவாங்க. அதான் உதாரணமாக சிந்தனையில் சிங்கத்தை நினச்சா எப்படி பயம் வரும், இதே அந்த சிங்கம் நேரில் இருந்துச்சுன்னா நடுங்கி போயிடுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த சிருஷ்டி சுயமாக இருக்குது என்பதாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கல்வியில் ஒரு விதமான பயம் வரும். எப்போ அந்த சிருஷ்டி சுயமாக இல்லை அந்த தோற்றத்தில் அல்லாஹ் தாலா தான் இருக்கிறான் என்று நம்ம பார்க்குறோமோ இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்பொழுது ஒரு தனி விதமான ஒரு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற உணர்வு வருது. அதை கொண்டு நம்ம இடத்துல உள்ள அந்த பயம் நீங்கிடுது. இப்போ சர்க்கார் நாயகம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு ஒரு வினாடியும் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வினாடியும் நம்முடைய அந்தஸ்து உயருது. ஒரு மனிதருடைய வாழ்க்கை அந்தஸ்து உயர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக யா அல்லாஹ் நீ தான் என் கூட இருக்கிறியா அல்லாஹ், நீ தான் என்னை பேச வைக்கிறியா அல்லாஹ். ஒரு வினாடியும் அவருடைய சிந்தனை அல்லாஹ் கூட இருக்கும் பொழுது ஒரு வினாடியும் அவர் அல்லாஹ் இடத்துல உயர்ந்து கொண்டே இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஏன்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ அமல் செய்கிறாங்க. தொழுகமா சொர்க்கம் கிடச்சிரும், நோன்பு வைக்கிறாங்களா சொர்க்கம் கிடச்சிரும். ஆனால் அந்த தொழுகையில் நம்ம அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் நீ தான் தக்பீர் கட்ட வைக்கிற, நீ தான் ருக்கு செய்ய வைக்கிற என்று நம்ம உணர்ந்து அதை தொழுகும் பொழுது அல்லாஹ் தாலாவும் நமக்கு கிடச்சிட்றான். சொர்க்கத்தை விட மேலானது அல்லாஹ் தாலா, அந்த சொர்க்கத்தை படைத்த அல்லாஹ் தாலா, அந்த சொர்க்கத்தை காட்டி கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் தாலா நமக்கு கிடச்சிட்றானே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் திக்ருடைய மஜ்லிஸ்களை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக. நீங்கள் திக்ருடைய சொர்க்கத்துடைய தோட்டங்களை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய தோட்டம் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அதுதான் திக்ர் மஜ்லிஸ், திக்ர்கள் அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய மஜ்லிஸ்கள் சொன்னாங்க. அப்போ இந்த மஜ்லிஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்றாங்க? சொர்க்கத்துடைய தோட்டம்னு சொல்றாங்க, இது சொர்க்கம்னு சொல்றாங்க. எங்க அல்லாஹ் இருக்கிறானோ அங்கதான் சொர்க்கமே. அந்த சொர்க்கத்தை ஒரு வினாடியும் கூட வச்சு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. நம்ம போறக்கூடிய ஒரு இடமும் சொர்க்கம் தான். எப்போ அல்லாஹ் கூட வச்சு வாழ்கிறோமோ, எப்போ அல்லாஹ் கூட வச்சு வாழ்கிறோமோ அப்போ ஒரு வினாடியும் நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம். சொர்க்கம் எங்கே இருக்குது? அல்லாஹ் தாலா நம்ம கூட இருக்கிறான், அதுதான் சொர்க்கமே. சொர்க்கம்னா என்ன? ஜாலியாக இருக்கலாம். அந்த ஜாலி யாரு? அல்லாஹ் தாலா தான். அல்லாஹ் தாலா விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு ஏதாச்சும் இருக்குதா? அல்லான்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் வருது. யா அல்லாஹ் நீ என் கூட இருக்கிற, எவ்வளோதான் நான் பாவம் செய்தாலும் நீ என் கூட இருந்து கண் பார்வையை சலாமத்தாக காட்டிக்கிட்டே இருக்கிற, என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கிற, என்னுடைய காதல் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கிற, எனக்கு ஹயாத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. நான் என்னதான் பாவம் செய்தாலும் அல்லாஹ் தாலா அந்த சபுர சிஃபாத்துகள் அல்லாஹ் தாலா சலாமத்தாக வெளியாக்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய கிருபை அது. அல்லாஹ் தாலா எனக்கு கருணை காட்டிக்கிட்டே இருக்கிறான். என்னதான் அல்லாஹு தாலாவை பற்றி பேசினாலும் இப்போ அல்லான்ற வார்த்தை அவன் நாடாமல் நம்மளுடைய வாயிலிருந்து வராது. இப்போ அல்லாஹ் தாலா அந்த வார்த்தையை வர வைக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் உணர வைக்கிறான், அது எல்லா வஸ்துக்களோட பார்க்க வைக்கிறான். இதுலேயே இஸ்திகாமத்தாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது.
ஏன்னா ஒரு சில வினாடிகள் அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறோம், யா அல்லாஹ் இந்த 5 நிமிடம் உன்னை நினைத்தோம், மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இது வாழ்நாள் ஃபுல்லா இருக்காதா? இந்த மாதிரி ஏக்கத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஏக்கம் இருந்துச்சு? இந்த சொர்க்கம், இந்த துன்யா நமக்கு கிடைச்சிராதா, வீடு வாசல் கிடைச்சிராதா, கார் கிடைச்சிராதா, பைக்கு கிடைச்சிராதா? துவா கேட்டாலே வெறும் துன்யாவை பத்தி தான் கேட்போம். ஆனா இப்போ துவா கேட்டா சர்க்கார் எப்படி கேட்க வைக்கிறாங்க? யா அல்லாஹ் நீ கிடைச்சிட மாட்டியா? யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய திக்ர் கிடைச்சிராதா? யா அல்லாஹ் உன்னை கூடவே வச்சு ஒரு வினாடி வாழ்ந்துட மாட்டேனா? யா அல்லாஹ் இந்த மாதிரி சர்க்கார் நாயகம் துவா கேட்க வச்சாங்க. அப்ப அல்லாஹ் தாலாவை நம்ம ஒரு வினாடியும் நினைக்கும் பொழுது அதுதான் உண்மையிலேயே சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை தான் இந்த துனியாவிலேயே உணர வச்சாங்க சர்க்கார் நாயகம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இப்போ அல்லாஹு தாலா ஒரு வினாடியும் எல்லா வஸ்துக்களோடு இருந்து தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதையும் சர்க்கார் நாயகம் பார்க்க வச்சாங்க. அந்த வஸ்துவிலிருந்து எப்படி அவன் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான், அப்படி பூர்த்தியாகின்ற நேரத்தில் நம்ம அல்லாஹ்கிட்ட இருந்து வாங்குறோமா இல்லை அந்த சிருஷ்டிக்கிட்ட இருந்து வாங்குறோமா, அங்கதான் ஒரு பெரிய போராட்டமே. அப்போ நம்முடைய சிந்தனையை கொண்டு போய் எங்கேயோ கிடக்கிற அந்த சிந்தனையை கொண்டு போய் நம்ம கொண்டு வந்து யா அல்லாஹ் இந்த சிருஷ்டி சுயமா இல்லை, யா அல்லாஹ் இந்த சிருஷ்டி சூரத்தில் யா அல்லாஹ் நீதான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிற என்று பார்ப்பது தான் அந்த தரிக்கத். அப்போ அல்லாஹு தாலாவை ஒரு வினாடியும் கூட வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாகிதான் நபி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்காக எவ்வளோ நாள் மிஸ்கினுக்கு ஒரு பீர் பாய் லா இலாஹ இல்லல்லாஹ், நமக்கு எல்லாருக்குமே தான் ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா ஒரு 3 நாளில் 4 நாளில் அப்படி படுத்த படுக்கே ஆயிடுவோம்ல. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காரைக்கால் ஒரு பீர் பாய்க்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வீட்லேயே இருந்தாங்க, வெளியிலேயே போகல. அந்த நபர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அப்படியே ஒர்க்லேயே இருக்கக்கூடியவங்க, சோசியல் சமுதாய பணிகளில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலைகளில் அவ்வளோ கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவங்க. திடீர்னு பார்க்குறாங்க 15 நாளாக நான் வந்து எந்த வேலையுமே போல் வீட்டிலேயே இருக்கிறேன். என்னன்னு கேட்டால் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியலங்கிறாங்க. அப்போ சாதாரணமாக நமக்கு சலாமத்தாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ சலாமத்தாக போயிட்டு இருக்கும் போது அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஆக்கும் போது, ஒரு நோயை கொடுக்கும் போது 15 நாள் படுத்த படுக்கையாக இருந்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு பீர்பாய் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துருச்சு. பைக் அதில் வெடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்க வந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து லீவ் போட மாட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அவங்க வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு மேக்ஸிமம் லீவ் போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நான் போகலன்னு சொன்னால் அங்கே ஆஃபீஸே வந்து ரன் ஆகிறது கஷ்டம், நான் தான் காசு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்ததை 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாதமானு சரியாக தெரியல, ஆஃபீஸ்க்கே போகலை, வீட்லேயே இருந்தாங்க. இப்போ சர்க்கார் இதை தான் நமக்கு சொல்கிறாங்க, நம்ம பைக்கில் போகும்போது நம்ம சலாமத்தாக எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வரோம், பீஸா போகும்போது சலாமத்தாக போயிட்டு சலாமத்தாக வரும். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இந்த ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்படி ஒரு நோய் கொடுத்து வீட்டில் படுத்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? வீட்டில் படுத்து கிடந்தோம்னு சொன்னால் அந்த ஆஃபியத்துக்காக தான், உடலில் ஏற்பட்ட அந்த நோய் நீங்குவதற்காக தான் வீட்டில் அந்த 3 நாள் 3 மாதம் 6 மாதம்னு படுத்த படுக்கையாக இருக்கமே தவிர, ஆனால் அந்த ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு இலவசமாக கொடுத்துட்டான். இந்த நீ இலவசமாக வச்சுக்கோ, நீ ஆஃபியத்தாக இரு, உனக்கு ஜுரம் கிடையாது, சளி கிடையாது, நீ ரோட்டில் போகும்போது வரும்போது, நீ வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சலாமத்தாக வீட்டுக்கு வருவ, நீ வெளியில் போகும்போது வியாபாரமாக நீ வெளியில் போகும்போது சலாமத்தாக வீட்டுக்கு வருவ, வியாபாரத்தை முடிச்சு சலாமத்தாக வருவ, உனக்கு எந்த வித தடயங்கள் எதுவுமே இல்லை, நீ சலாமத்தாக போ, அல்லாஹ்வுடைய பாதையில் கூப்பிட்டா நீ வா, இங்கே வந்து உட்காந்தோம்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் கல்பில் இருக்கக்கூடிய நோயை வந்து நமக்கு வந்து நீக்கி கொடுத்துறாங்க சர்க்கார் நாயகம். கல்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு நமக்கு ஷிஃபாவாகிடுது இங்கே. அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, அப்படி வாங்கம்மா இன்ஷா. இதெல்லாம் சர்க்கார் நாயகம் இவ்வளோ ஹார்டாக சொன்னது கிடையாது, ரொம்ப இந்த அளவுக்கு ஹார்டாக சொன்னாங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு வந்து கம்பல் பண்ணி இன்ஷா சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோது துனியாவில் நம்மளுடைய கல்பு வந்து அவசியம் நமக்கு தான். இங்கே சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, நீங்களாம் யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்காருடைய ஷான் தான். அவங்க பேசுறதுக்கு அவங்க இங்கே இருக்கிறாங்க. சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, நீ 100 பேர் வந்து அவங்ககிட்ட என்ன பேசணும், அது ஒரு ஆள் இருந்தாலும் அதே தாலீம் தான்.
நீங்கள் 100 பேர் வந்ததுக்காக உங்களுக்காக செப்பரேட்டாக அல்லாஹ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, காரைக்கால் மஜ்லிஸ்க்கு இப்போ வந்திருந்தாங்க சர்க்கார் நாயகம். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி விழா ஏற்பாடு ஹிஜ்ரி வருட பிறப்பு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணும் போது போட்டுக்கிட்டு ரொம்ப நோட்டீஸ் அடித்து ஆட்டோ அலௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப பெரிய லெவலில் போட்டு ரொம்ப எஃபெக்ட் எடுக்காதீங்கம்மா. சாதாரணமாக ஜும்மாவில் சனிக்கிழமை ப்ரோக்ராம் நடத்துகிறீங்களா, ஜும்மாவில் எல்லா ஜும்மாவிலையும் அலௌன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ஆகிட போகுது? நீங்களே இஷாதத்தை சொன்னோம்னாக்கா அவங்க டிடிபி பண்ணி அவங்க இன்னமும் காரைக்கால் உஸ்தாதாக தான் இருக்காங்க. காரைக்கால் உள்ள வேலைகள்லாம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே செஞ்சு அவங்க டைப் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அதை பிரிண்ட் எடுப்போம். 10 பள்ளிக்குன்னா 10 பள்ளிக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுப்போம், 10 ரூபா முடிஞ்சிச்சு. அதை எல்லா பள்ளிக்கும் கொடுப்போம். எல்லா பள்ளியிலையும் ஜும்மாவில் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல ஹிஜ்ரி வருட பிறப்பு இருக்குது, இந்த மாதிரி இவங்க வராங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், 10 ரூபா செலவு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு வால்பேப்பர் இது பேனர் அடித்து எல்லா பள்ளியாசு வாசலில் வச்சுருக்கமாட்டாங்க சர்க்கார் நாயகம். நோட்டீஸ் அடிக்கல, ஒன்றும் செய்யலை. இல்லை சர்க்கார் சொன்னாங்க, நோட்டீஸ் அடித்து நீங்கள் நோட்டீஸ் அடிக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், ஜும்மாவில் மட்டும் அலௌன்ஸ் பண்ணுங்கள். 1000 பேர் வந்து உட்காந்து பேசினாலும்மா, ஒரு ஆள் உட்காந்து பேசினாலும் நான் பேசுவேன் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஒரு ஆள்லேயும் அல்லா தான் இருக்கான். சர்க்கார் இப்படி தான் சொன்னாங்க, அந்த ஒரு ஆள்லேயும் அல்லா தான் இருக்கான், 1000 பேர்லேயும் அல்லா தான் இருக்கான். நீங்கள் பேசி நான் பேசுகிறேன்லம்மா, இங்கே எத்தனை பேர் கேட்குறாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அதை யூடியூப்பில் போட்டதுக்கு பிறகு 1000 பேர், 2000 பேர், 4000 பேர், 20000 பேர் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. சர்க்கார் அன்னைக்கு ஒரு மஜ்லிஸில் ஒரு இது சொல்லி காமிச்சா ஒரு டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கில் சர்க்கார் சொல்கிறாங்க, அந்த டாபிக் இது வரைக்கும் 25000 பேர் பார்த்துருக்காங்கம்மாங்கிறாங்க. 25000 பேரை கூப்பிட்டு நீங்கள் மாநாடு நடத்தணும்னா எவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணணும் நீங்கள். அப்போ அவ்வளோ ஏற்பாடுகளை எல்லாம் வந்து இலகுவான முறையில் இப்படி செஞ்சுட்டா, நீங்கள் இப்படி செய்யுமான்னு நாங்கள் செஞ்சோம். லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்தா அவ்வளோ பெரிய சிறப்பாக இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் பள்ளியாசிலும் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இப்போ லேடிஸ்லாம் அவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ கூட்டம் நம்ம அழைக்காதவங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு லா இலாஹ சர்க்கார் செயல். இப்போ சர்க்கார் அதை சொல்லுவோம், நமக்கு இப்போ சர்க்கார் இங்கே கூப்பிடும் போதே எல்லாம் வரும்போது சர்க்கார் ஒரு மாணவர்கள் வீட்டிலலாம் சில வீட்டில் திருப்பூரா அண்ட் அங்கே எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி கேட்கும்போது மிஸ்கின் அஜித் சொன்னாங்க, நான் பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை. எனக்கு மிஸ்கின்னு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிக்கும் போது அவங்ககிட்ட இதை தான் கேட்டேன், உங்கள் பையனுக்கு ஃபீவர் ஆகிடுச்சுன்னா என்ன செய்வீங்க, உங்கள் பையனுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, லீவில் தான் போடுவீங்க. அப்போ ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேன். ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் நிறைய ஸ்கூலுக்கு போகிறாங்க, பிரின்ஸ்பல்கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க, ஒரு நாள் லீவ் கொடுங்க, ஆகஸ்ட் 15 லீவ் தான் வருது, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சர்க்கார் நாங்கள் அவங்ககிட்ட பேச வச்சாங்க, இந்த கிளாஸ் இருக்குல்லம்மா, இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல, இந்த கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு சும்மா சொன்னேன், இது 3 லட்ச ரூபா இல்லை 3 கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடாகாது. மிஸ்கின் சொல்ல வச்சாங்க சர்க்கார் நாயகம், ஒரு நாளைக்கு 3000 ரூபா அந்த கிளாஸுக்கு, 3 நாளைக்கு 9000 ரூபா. உங்கள் அதாவது உங்கள் புள்ள வந்து உங்ககிட்ட எப்படி தாய்கிட்ட எப்படி நடக்கணும், தந்தைகிட்ட எப்படி நடக்கணும், அவனோட ஒழுக்கம், ப்ரொஃபஷனல், அவனுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு. இப்போ இவங்க சொன்னாங்களே இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் மிஸ்கின் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னேன் சொல்லி இவ்வளோதும் இந்த கோர்ஸ் எல்லாமே எடுக்கணும், நீங்கள் காசு கொடுத்து உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3000 ரூபாம்மா, 3 நாளைக்கு 9000 ரூபா. ஆனால் போயிட்டு வர செலவு மட்டும்தான் அங்கே இலவசமாக அந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன செய்றீங்க அனுப்புறீங்களான்னு, 9000 ரூபாயா அண்ணன், ஆமாம்மா 9000 ரூபா தான்மா அண்ணன். சரி அப்போனா தாராளமாக கூட்டு போயிட்டு வாங்க ஜித்து என்ன, 90,000 இல்லை 9 லட்சம் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. அவங்கள்ட்ட மிஸ்கின் சர்க்கார் சொல்ல வச்சாங்க. சொன்னோன்னே அப்போ அவங்க தெரியல லா இலாஹ இல்லல்லாஹ் 9000 ரூபா கொடுத்து அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்குது, அந்த ஒரு எந்த மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை. வீரியமாக என்ன பேசினாங்க, நல்லா வேகமாக பேசினாங்க, நல்லா இப்படி பேசினாங்க, தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசினாங்க. ஆனால் கல்பில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் இங்கே வந்தால் அஜித்து கூட சொன்னாங்க, என்ன வியாழக்கிழமையே கிளம்புறோம்னு சொல்லிட்டு பேசும்போது வெள்ளிக்கிழமை நம்ம கிளம்பலாமே ஏங்கும்போது அப்படி இந்த மாதிரி வரும்போது மிஸ்கின் சர்க்கார் கல்பில் போட்டாங்க. அங்கே வரவங்க எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்தவங்க, இமாம்கள், ஹாஃபீஸு, ஆலிம்கள், சர்க்காருடைய ஆஷிக்கான முரீதுகள், இவங்க எல்லாருமே வராங்க. அவங்களுடைய ஷானை சர்க்கார் கல்பில் போட்டாங்க. அவங்களுடைய ஷான் அளவுக்கு உன்னால் வர முடியாது, அவங்க பெறக்கூடிய நன்மைகளை உன்னால் பெற முடியாது. அவ்வளோது உன்னை விட உயர்ந்தவங்க எவ்வளோ பேர் வராங்க. ஆனால் அவ்வளோ பேருடைய நன்மையை நீ பெற்றுக்கணும்னு சொன்னால் சர்க்கார் நாயகம் ஒரு மஜ்லிஸ் ஒரு மஸ்ஜிது கட்டுற விஷயத்தில் சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ஒரு மஸ்ஜிது கட்டுறாங்க சர்க்கார் சொன்னாங்க. அந்த மஸ்ஜிது கட்டுறதுக்கு ஆரம்பத்தில் ஒருத்தவங்க வந்து ஒரு 10 ரூபா ஹதியா பண்ணிட்டாங்கம்மா. முதலாக 10 ரூபா ஹதியா பண்ணி அவங்க ஆரம்பித்து விட்டாங்க. அதற்கு பிறகு பல பேர் கொடுக்குறாங்க, 1 லட்சம் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த மஸ்ஜிதே கட்டி முடிக்கப்பட்டுடுச்சு இவ்வளோது பணம் கொடுத்து. ஆனால் எவ்வளோ 1 கோடி ரூபா கொடுத்தாங்களே, கட்டியே முடித்தாங்கல்ல. அந்த அனைத்து அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கிறதுக்கு 10 கோடி ரூபா செலவாயிருந்தாலும் சரி, அந்த அனைத்து நன்மைகளும் யாருக்கு போய் சேரும்? ஃபஸ்ட்டு 10 ரூபா கொடுத்தாருல்ல அவருக்கு தான் போய் சேரும். எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய உண்மை நன்மைகள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு போயிடும். ஆனால் அந்த ஆரம்பித்து வச்ச அந்த ஆரம்பமாக முதல்ல முந்திக்கிட்டாருல்ல, அந்த 10 ரூபா கொடுத்து அதை இணைஞ்சிக்கிட்டார்ல, அதுக்கு அவர் கிடைக்கணும்னா அப்போ சர்க்கார் நாயகம் போட்டாங்க. இதே சட்டம் தானே இப்போ இருக்கும். அப்போ வரவங்க எல்லாம் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் வலிமார்கள்,
சர்க்காருடைய கலிஃபாக்கள் இவங்க பேர் இவ்வளோ வராங்க. இவங்களுடைய ஷானை நம்மளால் அடைய முடியாது. 1 கோடி ரூபா நம்மளால் கொடுக்க முடியாது, 10 ரூபா கொடுக்க முடியும்ல, அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளால் போக முடியும்ல. நம்ம முதல் ஆளாக போயிட்டோம்னு சொன்னால் அந்த அனைத்து பேருடைய சவாபையும் அல்ல நமக்கு கொடுப்பானேன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் கல்பில் போட்டோன்னே சரி அப்போ என்னென்னா முத நாளே நம்ம காலையில் வியாழக்கிழமையும் நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு பீர்பாயில்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் சவல்மலாம் எல்லாம் வியாழக்கிழமை ஆமாம் எல்லாம் வியாழக்கிழமை போயிடுவோம். நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டுலாம் நம்ம 8 மணிக்கெலாம் அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு இந்த நியத்தை வச்சு அங்கே வந்து கிளம்புனுச்சு லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் இங்கே திருப்பூர் வந்தோன்னா ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னா மிஸ்கினுக்கு என்னென்னா கூட்டமாக போகிறது இல்லை, மதரசா கால் எடுத்து வைக்கக்கூடிய ஆளும் மிஸ்கினாக இருக்கணும்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. அது கல்பில் ஓடிட்டே இருக்கு. நம்ம கூட்டத்திலேயே ஆளாக நம்ம போய் காலை எடுத்து வைக்கணும் மதரசாலன்னு சொல்லிட்டு சர்க்கார் கல்பில் போட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் தாலீமில் 2வது ஃபஸ்ட்டு இதையாவது செய்வோம், இந்த அமலாவது செய்வோம்ட்டுன்னு. ஆனால் இங்கே திருப்பூர் வந்து இறங்கும்போது சர்க்கார் ஃபோன் அடிக்கிறாங்கம்மா எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க பஸ்ஸில் டீமாக ஏற்றி அனுப்பி விட்டுட்டு நீங்கள் கடைசியாக வாங்க மாட்டேன். லா இலாஹா இல்லல்லாஹ் சேகுக்கு தெரியும்ல லா இலாஹா இல்லல்லாஹ். அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டீமாக அனுப்பி விட்டு கிட்டத்தட்ட 25 பேர் வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டு கடைசியாக எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பஸ்ஸு வருது, அதுவும் போகாதுன்ட்டாங்க. அது ஒரு 3-4 பஸ்ஸு சுலைமான் தலைமையில் அங்கே வந்தோம், 4-5 பஸ்ஸு போயிடுச்சு. அதுக்கு பிறகு வருது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் சென்று எல்லாம் போனதுக்கு பிறகு அப்புறம் ஏறி லா இலாஹா இல்லல்லாஹ் வந்தால் இங்கே வந்து இறங்கி நாங்கள் வரோம் எல்லாம் உள்ளே போயிருப்பாங்கன்னு வச்சுது. பார்த்தா மிஸ்கின் தான் ஃபஸ்ட்டு ஆளாக உள்ளே வரேன். லா இலாஹா இல்லல்லாஹ் கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறேன் யாருமே இன்னும் வரல. என்னன்னு கேட்டால் பஸ் நீங்கள் முன்னாடி அனுப்பிவிட்ட பஸ் எல்லாம் ஏதோ லேட்டாக இங்கேயே போட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு வந்திருக்கேன், எல்லாம் லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த வண்டி வந்திருக்குது லா இலாஹா இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ சர்க்கார் நாயகம் கல்பில் போடுறாங்க நீ ஆசை மட்டும் வெயி, செயல்படுவது லா இலாஹா இல்லல்லாஹ், அதை திட்டமிட்டு செயல்படுத்துவது ஃபாயில் அல்லான்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் உணர வச்சுட்டாங்க. ஆசை வைக்கிறது சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க ஆசை வைக்கிறதுக்கு ஏதாவது மெனக்கடணுமா, ஏதாவது உடல் உழைப்பை நம்ம செலவு பண்ணணுமா, ஏதாவது பொருளாதாரத்தை செலவு பண்ணணுமா, இல்லை பெரிய எஃபெக்ட் எடுக்கணுமா, வேர்வை சிந்தணுமா, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆசை வைப்பதற்கு ஆசை தான் சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்கல்ல ஹுப்பு, அந்த அந்த காதல் தான், அந்த விருப்பம் தான். அதை விற்கிறதுக்கு நமக்கு வந்து காசு பணம் தேவையில்லை, எஃபெக்ட் எடுக்கணும்னு தேவையில்லை, பெரிய முயற்சி எடுக்கணும்னு தேவையில்லை. கல்பில் ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசைக்காக அல்லாஹ் வந்து போகிற பஸ்ஸை நிப்பாட்டுறது இல்லை, இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சராசரத்தையும் நமக்காக நிப்பாட்டுவான் அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் போகிற பஸ்ஸை மட்டும் இல்லை எஜமானே, நீ ஆசை வச்சோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே அல்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறத அனைத்தையுமே நிப்பாட்டுவான். மறைஞ்ச சூரியனை திருப்பி உதிக்கணும்னாலும் உதிக்க வைப்பான் அல்லாஹ். வரலாறுகள் நம்ம எடுத்து பார்க்குறோம்ல, மறைஞ்ச சூரியனே திருப்பி உதிக்கணும்னாலும் உதிக்க வைக்கிறதுக்கு உண்டான குவத்தை அல்லாஹ்ட்ட இருக்குது. இல்லை அதை செய்ய வைப்பான். அப்போ சர்க்கார் நாயகம் சொல்கிறாங்க நமக்கு வந்து நம்ம கல்பில் என்னன்னாக்கா நீ விருப்பப்பட்டாலே அல்லாஹ் அதுக்கு உண்டான சவாபு, அது நடக்கலையோ முதலாள எடுத்து வச்சோமோ வைக்கலையோ எஜமானே, வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்குண்டான சவாபு அல்லாஹ் கொடுத்துட்டான்ல. அதுக்கு பிறகு வச்சதுக்கு என்ன சவாபு தான் அல்லாஹ் கொடுத்துட்டானே, வச்சு கல்பை ஒரு சந்தோஷம் என் கல்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லாஹ் முடிஞ்சிச்சு. இதுதான் சவாபுங்கிறது அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ சர்க்கார் நாயகம் சொன்னாங்க அப்போ இங்கே நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால் இங்கே வந்தோன்னு சர்க்கார் நாயகம் சொன்னாங்க இங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லாமே போவீங்கன்னு சொல்லி சர்க்கார் நாயகம் சொல்லிட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் அதாவது அல்லாஹும் ரசூலும் இருக்கக்கூடிய ஒரு சபை. இந்த சபையில் நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சுதான் போகும். இங்கே வந்து அதாவது சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க நீ இஸ்திஃபா செஞ்சதுனால அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சானா, இல்லை நீ வந்து நீ இஸ்திஃபா சொன்னதுனால அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சானான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நீ பாவத்தை மன்னிக்கணும்னு அல்லாஹ் நாடுனால தான் உன்னை இஸ்திஃபா சொல்லவே வச்சான்னாங்க. அதாவது நம்ம இங்கே வந்து மஜ்லிஸில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு நம்மளுடைய எந்தவித முகாந்திரமும் நமக்கு கிடையவே. நம்மளுடைய ஆற்றல் செலவு பண்ணாமா, நம்மளோட குவத்தை செலவு பண்ணாமா, ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்மளுடைய ஆஃபியத்து மட்டும் இருந்துச்சு, நம்ம சலாமத்தாக இருந்தோம் இங்கே வந்து உட்காந்தோமா, கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே அல்லாஹ் சரிசமமாக இயங்க வச்சு நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் இயங்க வச்சிருக்கிறான், நம்மளை மட்டும் இல்லை. நம்ம சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க நீங்கள் இங்கே இன்னைக்கு சலாமத்தாக உட்காந்து தாலீம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பீவி சலாமத்தாக அங்கே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இங்கே சலாமத்தாக உட்காந்துருக்க முடியும். உங்கள் புள்ள சலாமத்தாக அங்கே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இங்கே சலாமத்தாக உட்காந்துருக்கணும். புள்ள கீழே விழுந்து இதை அடிபட்டுருச்சுமான்னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உங்களால் நிம்மதியாக இங்கே உட்கார முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது உங்களுடைய வியாபாரம் அங்கே சலாமத்தாக இருக்கணும், உங்களுடைய பொருளாதாரம் அங்கே சலாமத்தாக இருக்கணும், உங்களுடைய உறவினர்கள் அங்கே சலாமத்தாக இருக்கணும். நீங்கள் இங்கே உட்காந்துருங்க உங்களோட உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் சலாமத்தாக இருக்கணும், உங்களை சார்ந்தவர்கள் எல்லாமே சலாமத்தாக இருக்கணும், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சலாமத்தாக இருக்கணும், எல்லாமே சலாமத்தாக இருக்கணும். இந்த இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கை இந்த சூழ்நிலை இது எல்லாமே சலாமத்தாக இருந்தால் தான், ஒட்டுமொத்தமாக போனால் அகில காயினாத்த சலாமத்தாக நடந்தால் தான் இங்கே நம்ம உட்கார முடியும். அப்போ நம்ம இங்கே உட்கார்றதுக்கு ஒட்டுமொத்த உலகமே சலாமத்தை எல்லாம் இயக்கி வச்சுட்டு இருக்கிறான்.
இப்போ அப்படி நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கலாம்ல. அப்போ நம்ம இப்போ நினச்சி பாருங்க. அப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கு நம்மளுடைய ஆற்றல் கூவத்தை ஏதாவது செலவு பண்ணோமா? ஒரு காலமும் கிடையாது. நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கிறது சக்கான நம்மளை அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். உட்கார வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் முன்னாடி நாடிட்டான். நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கணும்னு அல்லாஹ் முன்னாடி நாடிட்டான். நம்மளை இங்கே வந்து உட்கார வச்சு அல்லாஹ் அழகு பார்த்து இந்த சபையை அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து இந்த தாலீம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளோ பேருக்கு சகாநாயகம் சொல்லுவாங்க, லைன் சக்கரத்தும் லசீதன்னக்கும் சொல்லுவாங்க. அதாவது நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் அதை அதிகமாக்கி தருவான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இந்த தரிக்கத்து மாநாடு ஒவ்வொரு மாநாடும் நமக்கு நடக்கும் போது சகான அதை சுகூர் செய்ய வச்சுருந்தேன். இதே திருப்பூரில் தரிக்கத்து மாநாடு ஒரு டைமில் எப்படி நடந்துச்சு? சாதாரண சின்னதாக ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹால், ஒரு 20 பேர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தரிக்கத்து மாநாடு நடந்துச்சு முதலா. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ சக்கான அதுக்கு சுக்குர் செய்ய வச்சாங்க. அப்போ அது அப்படியே கொஞ்சம் விசாலமாக வந்துச்சு. அதுக்கு சுக்குர் செய்ய வச்சாங்க, அப்படியே விசாலமாக வந்துச்சு. அதுக்கு சுக்குர் செய்ய வச்சாங்க, அப்படியே இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அட்டன் டைமில் 500 பேர் இல்லை 1000 பேர் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்கார அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு இன்னைக்கு நம்ம சுக்குர் செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், ரொம்ப நாள் இல்லை, சில மாதங்கள் சில அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்லேயே சொந்த இடத்துல சர்க்கார் நாயகம் சொந்தமாக இன்னைக்கு பாத்ரூமுக்கு இங்கேருந்து வெளியில் போகிறோம், இங்கேருந்து வரோம், இங்கே தூங்குறோம், இதுக்கு நாங்கள் மனசு கவலையே படக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த அளவுக்கு வந்து உட்கார வச்சு யா அல்லாஹ் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் எனக்கு கிடைக்காது இந்த தாலீம், உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு என் ஷேக் மூலியமா எனக்கு இன்னைக்கு உணர வச்சு இந்த வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு உதாரணம் நான் சில பீர்பாய்களை பார்க்குறேன். அந்த பீர்பாய்களுடைய அந்த அந்த அலங்காரமும் ப்ளஸ் பீர்பாய்களுடைய அந்த செயல்பாடுகள், அவங்க இருக்கக்கூடிய அந்த ஷானு அவர்களுடைய கூட பிறந்தவர்கள்ட்ட இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்போ இவங்களுக்கு ஷேக் கிடைக்கலன்னா இவங்க இப்போ எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்கள மாதிரி தானே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் துனியா பக்கம் நம்ம முகத்தாஜ் ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம ஷேக் நாயகன் நமக்கு எப்படி பிச்சை போட்டிருக்காங்கன்னா எதன் பக்கமே நம்மளை வந்து முகத்தாஜ் ஆவாத அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுதான் எஜமானே கண்ணியம். கண்ணியம்ங்கிறது உடுத்தக்கூடிய ஆடையில் இல்லை, காசு பணத்தில் இல்லை. எத்தனையோ பேர் காசு பணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. காசு பணம் கையில் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது. சக்கான அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க வச்சாங்க. அதில் பார்த்தா இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா அவனை நடக்க கூட முடியல, அப்படி நடந்து வராங்க, நடக்க கூட முடியல. அப்போ எது இருக்கணும் எது இருக்கக்கூடாத உடம்புல அவ்வளோ இது இருக்குது. கேட்டால் டாக்டர் வந்து அவருக்கு வந்து நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, அதுக்கு ஏதோ மருந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு சைடாயிட்டோ ஏதோ சொல்கிறாங்க, அது அதிகமாக சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நம்பர் 1 பணக்காரர்களில் ஒரு ஆள், அது வெளியாக முடியல. தலைமுடியை பார்த்தா வழுக்கையே இருக்குது. அப்போ ஒரு முடியை கூட, கோடீஸ்வரன் தானே, தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட அவரால் பாதுகாக்க முடியலையே, தலை வழுக்கையே இருக்குது. அப்போ ஒரு முடியை கூட எது இருக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம உடம்புல அதை இருக்க வைக்க முடியல, எது நம்ம உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்மளை விட்டு போக வைக்க முடியல. இவ இத்தனை கோடி கோடியாக இருந்தாலும் அப்படி சர்க்கார் நாயகம் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் சர்க்கார் நாயகம் இந்த மஜ்லிஸுக்கு இப்போ வரும்போது சர்க்கார் நாயகம் மிஸ்கினுக்கு ஒரு ஹாலை கொடுத்தாங்க. அது என்னென்னா, அதாவது இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து வரும்போதே நிறைய பேர் கேட்டாங்க, இஷாதத்து கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, ஏன் கவலையாக இருக்கீங்க, ஏன் கவலையாக இருக்கிறீங்க, ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க. இன்னொன்று பல பீர்பாய்கள் கேட்டாங்க. மிஸ்கினுக்கும் என்ன எதனாலன்னு ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியலையே, என்ன எதனாலன்னு பார்க்கும்போது அப்போ சகாநாயகம் கல்வியில் போட்டாங்க. என்னென்னா அதை உணர வைக்கிறாங்க, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே உன்னை விட மேலானவர்கள். ஆக அதில் சகாநாயகம் ஒன்றும் இல்லை, அதில் எல்லாரை விடவும் கீழே இருக்கிறியே நீ, அதில் எப்படி ஒரு இன்பம் வரும்? இன்பமே வராதில்ல. இருக்கிறவங்க எல்லாரை விடவும் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எப்படி அவருக்கு இன்பம் வரும், எப்படி அவருக்கு சந்தோஷம் வரும்? உண்மையிலே சர்க்கார் நாயகம் இந்த ஹாலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா இருக்கிறவங்க எல்லாரும் யாரை பார்த்தாலும் சரி எல்லாமே இவங்க இவ்வளோ மேலே இருக்கிறாங்களே, இவ்வளோ இந்த அல்லாவுடைய ஷானில் இவ்வளோ மேலே இருக்கிறாங்களே, இந்த அளவுக்கு உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்களே, நம்ம இவ்வளோது சர்க்கார் நாயகத்தை இவ்வளோ நாள் நம்ம பையத்து வாங்கி இவ்வளோது நம்ம சர்க்காரோடைய சுகபத்தில் இருந்தும் நம்ம இன்னமும் கீழே தானே நம்ம இருக்கிறோம். அண்ட் இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு யாரை பார்த்தாலும் சர்க்கார் நாயகம் அப்படி தான் பார்க்க வைக்கிறாங்க. எல்லாமே மேலே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆக மட்டமான ஆளுன்னு பார்த்தாக்கா நான் என்ன மிஸ்கின மாதிரி தான் இருக்குது, மிஸ்கின் என்ன. அப்போ இப்படி ஒரு தன்மை இருக்கும்போது யாருக்கிட்டேயுமே வந்து என்னென்னா மிஸ்கினால் ஒரு ஃப்ரீயாக பேசவும் முடியல, யாரை பார்த்தாலுமே வந்து எல்லாமே உயர்ந்தவர்கள். அகில உலகத்தில் என்னை விட கேவலமானவர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கணும். அதே நேரத்தில் அகில உலகத்தில் எனக்கு அல்ல அருள் செஞ்ச மாதிரி யாருக்குமே செய்யல நினைக்கணுமா? ஒரு முடிவு. என்னை விட துனியாவில் 800 கோடி பேரில் ஆக கேவலமான இன்னைக்கு நான் தான். அதே நேரத்தில் இந்த 800 கோடி பேர்கள் அல்லாஹ் தஆலா தன் பேர் அருளை
பெரும் கருணையை அல்லாஹ் தஆலா பொழிந்திருக்கிறான்னு சொன்னால் எனக்கு தான் பொழியும். அத்தனை பேரை விட मुझ जैसे बुरे पर बाए अब तक जो खुला है क्या बोलो. இது நாள் வரை என்னை போன்ற பாவிகளுக்கு அல்லாஹ் செய்த பேருள்ள போய் என்ன நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க. ஆகவே சர்க்காருடைய சோபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இஸ்திகாமத்தோட அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை கருணை நம்மளை எல்லா முஸ்லீம்களாகவும் மோமின்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். மேலும் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மிஸ்கீனுக்கு செய்த ஒரு மாபெரும் கிருபை, நம்ம அனைவருக்கும் செய்த மிகப்பெரிய கிருபை என்று சொன்னால், காமிலான ஷேகுமார்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். எத்தனையோ ஷேகுமார்கள் உடனே பையத்து கொடுக்கறதில்ல நம்ம பார்த்த வரையிலும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சுபஹானல்லாஹ் அந்த ஒரு தடவை, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு தடவை, அல்லாஹு அக்பர் நூறு தடவை ஓதுங்க. இது ஃபஜ்ருக்கு அப்புறம் இஷாக்கு அப்புறம் ஓதுங்க, அசருக்கு அப்புறம் ஓதுங்க. இதில் நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாத காலமாக சரியாக இருந்தாக்க தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போவோம் என்பதாக சொல்லி கடைசியில் பையத்து கொடுக்குறாங்க. அது நமது சேகநாயகம் உடனே பையத்து கொடுத்துட்றாங்க. எப்படியாவது நம்மளுடைய அடியான், அதாவது நம்மளுடைய பீர்பாய், நம்மளுடைய முரீத் எப்படியாவது ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிடணுமே என்பதாக உடனே எல்லா ஞான வழிகளும் எல்லா அசரர்களும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது எல்லா ஷேகுமார்கள்ட்டையும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை தூண்டி விடுறாங்க. மலங்கி போன இந்த மூளையை எப்படி சிந்திக்கணும், அல்லாஹ் தஆலா அந்த 6 அறிவை கொடுத்துருக்கிறானே, ஒன்று பகுத்தறிவு என்று சொல்கிறார்களே, அந்த அறிவை தூண்டி விட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அந்த நேரத்தில் ஷுஹூத். சர்க்கார் சொன்னாங்க, சூஃபியாக்கள்கிட்ட 2 இருக்குது. என்னம்மா? ஒன்று வந்து தஹ்லியா, இன்னொன்று தஸ்கியா. தஹ்லியானா என்ன? அவர்கள் உள்ளத்தில் ஏற்கனவே உண்டான கசடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறது. இதுக்கு பேர் தஹ்லியா. அதுக்கடுத்து தஸ்கியா. தஹ்லியாக்கிறது தஹ்லியா. தஹ்லியா தஸ்கியா இல்லை. தஹ்லியான்னு அர்த்தம் என்னான்னு கேட்டால், அதுக்கு அந்த கல்பில் நல்ல விஷயங்களை உள்ளே வைக்கிறது, அதில் உள்ள கெட்ட விஷயம் எடுக்கிறது, அப்புறம் நல்ல விஷயம் விளைஞ்சுங்களா. இல்லை கவனம் இங்கே தானே பார்க்குறீங்க, இல்லை இங்கே தானே பார்க்குறீங்க, இங்கே தானே பார்க்குறீங்க. நாட்டு வைத்தியர் இருக்கார், அவங்கள்ட்ட போய் ஏதாவது வியாதின்னு பண்ண ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கம்மா? பேதி இல்லைம்மா, அவங்க கொடுத்து மருந்து கொடுக்குறாங்கள, முதல்ல என்ன செய்வாங்க? பேதி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் காலியாகணும். அப்புறமேலே அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல்ல சுத்தப்படுத்திடணும். அப்போ ஒருத்தர் வந்தால் கல்பில் வந்து ஆயிரக்கணக்கான வசுவாசுகளும் குழப்பங்களும் பொறாமையும் தான் பெரியவன் என்ற எண்ணமும் இத்தனை சிந்தனைகளையும் எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷன் வந்தான் ஷேக்கிட்டன்னா, முதல்ல அவர் சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க. அந்த பயிற்சியில் அவர் மனதை சுத்தப்படுத்திட்டா இப்போ அதில் வந்து விதை போடுவாங்க, ஞானங்கள் அதில் பிறக்கும். இதுதான் ஷேகுமார்களுடைய தர்பீ செய்யக்கூடிய முறை. இதுதான் சரியான முறையும் கூட. ஷிபிலி நாயகம் வந்தாங்க ஜுனைது நாயத்திட்ட. அவங்க யார்? அந்த ஊரில் ஆளுநராக கவர்னராக இருந்தவர்கள். அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி கவர்னராக இருந்தாங்க. அப்போ அந்த கவர்னர் பெருமை இருக்கும்ல, கவர்னர் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு பெருமை இருக்குமா இல்லையா? அது உடனே வந்து உட்காந்தாங்க, உங்கள்கிட்ட நான் தாலீம் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. தாலீம் வாங்கணும், எல்லா வேலையும் சொல்கிறதெல்லாம் செய்யணுமே. ஐ எம் ரெடி, முடிவு பண்ணிட்டேன் அப்படி. அந்த மாதிரி இந்த கர்வத்தோடு எல்லாமே செய்ய ரெடியாக இருக்கேன் அது. அப்படியா? ஹான்காவுடைய செலவு கொஞ்சம் பிச்சை எடுக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் கடவன் கூட தெருவாக பிச்சை எடுக்கணும்.
இந்த ஊரில் எந்த ஊரில் கவர்னருக்கு அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. எவ்வளோ 1000 ரூபா, அது சின்ன காசு வாங்கிட்டு அப்படின்ட்டான். பிச்சை எடுத்து தான் வாங்கணும். பெரிய மனுஷன் திருவோட கையில் கொடுத்துட்டான். தெருவில் இறங்கி போனால் கவர்னர் இல்லையா, ஆதரவாளர்கள்லாம் இருப்பான், அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இருப்பாங்களே, இல்லை பின்னாடி ஷிப்லி வாழ்க, நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், ஜமாத்தே வருது. யார் இவங்க போன பிச்சை எடுக்க போகிறாங்க. வீட்டு வாசலில் போய் பிச்சை பார்த்து நிற்கிறாங்க. பின்னாடி போய் 1000 பேர் ஜமாத்தோட நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், ஷிப்லி வாழ்க அப்படின்னு வலிக்குதெல்லாம். அவன் காவை திறந்து பயந்து போய் எவ்வளோ போடணும் காசு, எவ்வளோ வேணா போட்டு 500 1000 போட்டு சரிங்க ஐயா போய்ட்டு வாங்க. நாளை திருப்பதி நிறையா காசு எழுந்துருச்சு. குழந்தை ஹான்கால வந்தாங்க, இந்த முசாஃபிர்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அந்த காசு அதிகமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், டெய்லி எடுக்கணுன்ட்டாங்க. மறுநாள் போகிறாங்க, பின்னாடி 1000 இருந்தால் 500 பேர் ஆகிட்டான். டெய்லி வேலையாக இருக்குது, நமக்கு வேறு பழக்கம் இல்லை. அடுத்த நாள் 500 ஆயிடுச்சு. பின்னாடி வரக்கூடிய கூட்டம் பிச்சை எடுக்க. நேற்று 1000 ரூபா திரும்ப இன்றைக்கி நிற்கிறாரு. அவன் 1000 ரூபா வந்து இப்போ 100 ரூபாக்கிட்டான். மறுநாளும் தொடர்ந்து டெய்லி என்ன செய்வான், இப்போ நேரத்துக்கு பிற்பாடு அவன் வருவான். ஒரு மாதம் ஆச்சு, 10 ரூபா வந்தாலும் குறைஞ்சிட்டாலும் கடைசி 5 பேர் வந்தாலும் கடைசி அதுவும் இல்லை, ஒத்தையாக போகிறாங்க. இப்போ மாதக்கணக்கில் ஆயிடுச்சு, ஒத்தையாக போகிறாங்க. இந்த பிச்சை போட்டோன்னா எனக்கு கண்டிப்பாக சாத்திட்டாங்க. திட்டி வேறு அனுப்புகிற கஷ்டமாக நான் காலங்காத்தால் வந்துருது. டெய்லி இதே வேலையாக போச்சு. அவன் வேகம் கொடுப்பான். நேரத்துக்கு பீதிங்கானா அல்லா அக்பருங்கானா 8 நாள் 1 ரூபா தூக்கி எறிகிறானோ. காலங்காத்தால் 8 மணினா வந்துடுறது. சாத்தியா கதவை அப்படின்னு 6 மாதம் ஆச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, எஜமா போடுறாங்க, ஒருத்தரும் பின்னாடிங்கன்னா ஒவ்வொருத்தருவா தெரு சுற்றுறாங்க. ஒருத்தர் 1 பைசா போடல, 1 பைசா கூட போடல. இதே வேலைன்னா டெய்லி வந்து எவன் செய்வான். தெருவே சுற்றிட்டு வெறுங்கையாக வந்துட்டான் ஹானுக்கு. என்ன பாச்சு, ஒரு பயம் மதிக்கல எஜமான. ஒரு ரூபா நேற்றாவது 5-10 கிடைச்சிட்டு 1 ரூபா கிடைக்கல. இந்த அளவுக்கு இந்த ஊரில் என்ன மட்டமாயிட்டானுங்க. மனசு உடஞ்சி போயிருக்கு. இப்போ தான்ப்பா நீங்கள் விளங்கிட்டா அவன் தகுதி என்னங்கிறத விளங்கிட்டியா. 1 ரூபா கூட கிடைக்கலையா. இதுதான் நீ இது வரைக்கும் வந்து அந்த பதவி, அது அதனுடைய மதிப்பு. அப்போ ஷேகுமார்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, தன்னை அழிக்கிறது, தன்னை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிருக்கிறான். இல்லாமை தன் மதிப்பு இல்லாமல் என்னும் மண்ணிலே உன்னை புதைத்துக்கொள். எந்த விதை தன்னில் மண்ணில் புதைத்துக் கொள்கிறதோ, ஓ படே பன்கர் குலே குல்சார் பன்டான், அது பெருசாகி அது அப்படி பூக்கள் தோட்டமாக வெளியே கிடக்குது, அது காணப்படும். மண்ணுக்குள் புதைத்துக்கொள். பிரபல்யம் இன்மை என்கிற மண்ணில் உன்னை புதைத்துக்கொள். சின்ன வயசுலேயே பிரபல்யமாகணும் நான் அப்படின்னு எதிர்பார்க்காத. கொட்டாங்குச்சி தண்ணி நீச்சல் அடிக்கிறேன் எஜமா சொல்லுவாங்க. இருக்கிறது கொட்டாங்குச்சி தண்ணி, அதை ஊற்றி நீச்சல் அடிச்சானா அந்த அது நடக்கும். அல்லாவா உன்னை எப்போ அலங்காரம் செய்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ கொண்டு வருவோம். நீ உன்னை வந்து பப்ளிசிட்டி பண்ணாத, எக்ஸிபிஷன் ஆக்காத. ஒன்றே நினச்சிங்களா, நீ உன்னை வந்து மறைச்சிக்கோ. எந்த அளவுக்கு செடி ஆழத்தில் புதைச்சி நல்லா மறைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வரும். மறைச்சிக்கணும், இல்லாமல் ஆக்கணும். நினச்சிங்களா. அப்போ தான் நீ வந்து உன்னை மக்கள் இடத்துல அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்க்குற காலத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். இப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கமோ பயிற்சி எடுக்க சொல்லுவாங்க ஷேகுமார்கள். உன்னை சுத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஞானங்களை கொடுப்பாங்க. தஹ்லியானா இல்லாமல் ஆக்கிறது. அதை ஹேக்கு புள்ளி எடுத்து தஹ்லியா அப்படின்னா ஹுல்லியிலிருந்து அலங்காரம் செய்கிறது. அலஞ்சேன். இப்போ அலங்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணுமா இல்லையா. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு கல்யாணத்துக்கு கிளம்பணும் பொம்பளைங்க என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு சோப் போட்டு மூஞ்சி கிளம்பணும். நம்மளே கொடுவா வழிஞ்சிருக்கு, இங்கே கண்ணில் போடு, அப்படியே பவுடர் அடித்தா என்னத்துக்காகும், ஏற்கனவே உள்ள சேர்ந்து அப்படியே மசாலா தடவுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் மூஞ்சி பல் விளக்கணும் முதல்ல, அதில் ஊற்ற எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மூஞ்சியை சோப் போட்டு கழுவி கண்ணெல்லாம் கழுவி வாயெல்லாம் ப்ரஷ் பண்ணி பண்ணிட்டு அப்புறமேல முகத்தை துடைச்சிக்கிட்டு அப்புறமேல வந்து பவுடர் அடித்தா தான் அழகாக இருக்கும். பல்லே விளக்காமல் நைட்டு போகிறாங்க, 2 நாளாச்சு பல் விளக்கி பரவாயில்ல. அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் வேறு பூச்சிக்கிறாங்க, அழகாக இருக்கும். பல் விளக்குன்னு லிப்ஸ்டிக் பூசினா தான் பிரச்சனை.
சுத்தப்படுத்தணுமா இல்லையா? இது முன் சென்ற சூஃபியாக்களுடைய முறை. என்னமா சொன்னால் அதுதான் முறை. முரீதை பண்படுத்தணும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கு அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. முரீதுங்க வர்றதே ஃபோனுக்கு மேலே ஃபோனை போட்டு மகிழ்ச்சி நான் வந்துடுறீங்களான்னு கேட்டாலே கடைசி ஒரு நாள் வரேன் எஜமானங்கிறார். வந்த இடத்துல அவங்க பண்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுங்களேன், அது அவங்க புண்படுத்துறதுன்னு வச்சுக்கிறாங்க. பண்படுத்த நினைக்க முடியாது. என்னை கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க அந்த ஆளு. சொல்லி பாருங்களேன், இங்கே வாங்க கண்ணுங்களா, இந்த பிரியாணி போட்டிருக்கோம், இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி குஷ்காண்டோன்னு உட்காந்துருக்கு. 3 நேரமும் அந்த சின்ன அந்த கால சூஃபியாக்கள் வச்சுருக்கோமே ரசம் தான். அதுவும் புளி ரசம், ஒரு புளி கரைச்சி புளி ரசம் தான், அதுதான் தொட்டுக்க ஊருக்காக தான் அப்படின்னு சர்க்கார் வந்து வீட்டில் அவசரமாக கூப்பிட்றாங்க. நினச்சிங்களா? இப்போ எல்லாம் எடுக்கிறவேல நினச்சிங்களா? மதியானம் என்ன மீன், இப்போ நைட்டுக்கு வந்து சிக்கன் உட்காந்துருக்கு, கோழி உட்காந்துருக்கு. சரி, நாளைக்கு காலையில் பீஃப் வருது, நாளைக்கு மதியானம் மட்டன் வருது. எல்லாம் வரிசை சுற்றுவாட்டெல்லாம் பிடிச்சாச்சு எல்லாத்தையும். நீங்கள் இன்னும் 4 நாளைக்கு இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் பிடிச்சிடலாம், சுற்றி காலி பண்ணிடலாம். இருக்க மாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வருது. என்ன இல்லை சவுண்டாக வருது, இல்லை சத்தமாக வருது. நினைச்சிங்களா? சர்க்கார் சொன்னாங்க, ஒரு கான்கார டெய்லி கோழி சாப்பிட்டு ஏப்பத்த கோழி கத்துற மாதிரியே வரும். எவ்வளோ டெய்லி கோழியை திட்ட உடனே ஏப்ப ஒரு தெரிஞ்சமான கோழி மாதிரி அதே மாதிரி சவுண்டு வருதுங்களா? வளைஞ்சுங்களா? புல்லுக்குள்ளே உட்காந்துருக்கு முழுசா அந்த மாதிரி. அப்படி போட்ட உடனே என்ன ஆகுது? இப்போ நமக்கு இல்லை சத்தமாக வருது, சவுண்டாக வருது. இல்லை வெறும் புளி ரசமும் ஊறுகாயும் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், வருவோமா? இந்த காலம் அப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்தை தன்னை ஷேகரை கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜமானா. ஃபாஸ்ட் ஃபுட்டு பட்டறையில் கொண்டு போய் வண்டியை போட்டுருணும், அவர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. அதை விட்டுட்டு வந்து ஒரு நாள் தான் வர முடியும் அழிஞ்சுங்களா? அதுக்குள்ளே இதில் போய் நம்ம உட்காந்து அவங்க தகலியாகவும் இதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருந்தா பண்படுத்துக்கிறதுக்குள்ளே அதை வேறு அவங்க தப்பாக விளங்கிட்டு ஓடிடுவாங்க. ஒரு காடு, ஒரு ஏக்கர் இடம் வாங்குறீங்க, வெறும் வெறும் முள் மரமாக இருக்குது. இதில் நீங்கள் மரங்கள், தென்னை மரம் அதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு புல்லை சொல்லிச்சு சுத்தம் பண்ணணும். அப்புறம் குழி நோண்டி இப்போ தென்னை மரமோ வாழை மரம் அது வைக்கணும், ஒரு பக்கம் மாமரம் அதெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வந்துமா அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லையே, நேரமும் இல்லைங்கிறான். இப்போ ஷேகமார் என்ன பண்ணிட்டாங்க? விதையை தூவு, ஏதோ காடு மாங்காய் விதைய புளிய விதைய எல்லாம் தூவி விடு, அது முளைச்சி வரட்டும். விளைஞ்சிக்கலாம். அதோ கொஞ்சம் எவ்வளோ முளைச்சி மாமரம் பெருசாக முளைக்குமோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் முள் மரம்லாம் கொஞ்சம் காலியாகிடும். கொஞ்சம் தானே கொஞ்சமாக போக சுத்தம் பண்ணிடுவாங்க. இப்போ அரசாங்கம் அப்படி தான் பண்ணுறான். விதை பந்துன்னு தயார் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு எங்கும் பார்த்து கேள்விப்பட்டீங்களா? எல்லா விதையும் சேர்த்து பந்தாக உருட்டி ஸ்கூல் பசங்க கையில் கொடுத்து, நீ ஊருக்கு போகிறையில் பஸ்ஸில் உட்காந்துக்கோ, போகிறவெல்லாம் தூவி எரி. ஸ்கூலில் பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பசங்களையும் 10 பந்து கொடுத்துட்றாங்க. இப்போ டீச்சர் என்னங்க பொங்க போட்டேன் சார், நேற்று பண்டொட்டி போனேன், போகிற வழியில் எல்லாம் எங்கள் கண்ணில் படம் தூக்கி எரிஞ்சிட்டேன். எதுக்கே தூக்கி எறிகிறீங்க? விதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மண் இல்லை களிமண் உருண்டையாக உருட்டி அதில் வந்து புளிய விதை, பொங்கன் விதை, அந்த விதை 4-5 விதையை உருட்டி உருண்டையாக்கி காய வச்சிருது. பந்து மாதிரி ஆயிடுது. அது தூக்கி எரிஞ்சிருது பசங்க பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, எங்கேயாவது காட்டில் மழை பெஞ்சா என்ன ஊறி அந்த விதை அப்படி ஓடி எங்கெங்கே முளைக்குதோ முளைக்கிட்டோம். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஹெலிகாப்டர் தூக்கிடுவாங்க, விதை பந்து தூவுறது. அந்த மாதிரி ஷேகமார்கள் வா உட்கார், இந்த பிரியாணி சாப்பிடு, இந்த குஷ்கா சாப்பிடு உட்கார வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் தூவி விடுறாங்க. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இது போய் கல்பில் உட்காந்துக்கும். உட்காந்து நீ ஊருக்கு போய் அங்கே போய் முளைக்கும், மெதுவாக முளைக்கும். அது முளைச்சி வேலை செய்யும். இந்த மரம் பெருசாக பக்கத்தில் இருக்கிற புல்லு மரம்லாம் காணப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யுது. ஆனால் வேலை செய்யாமல் இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் மரம் போட்ட விதை வேலை செஞ்சு தான் கட்டாயம். நீ கேட்ட இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நிச்சயமாக பலன் தரும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றைக்கும் வீணாக போகாது. கலிமாவுடைய வேலை
விதை வந்து வீணாக போகிற விதை கிடையாது, விதை கிடையாது. இது கல்புக்கு உள்ளே போய் உட்காந்துக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும். அதுதான் இப்போ போகும்போதே அதே ஷுஹூதில் போனீங்க, வீட்டில் போனால் பார்க்குற இடமெல்லாம் மௌலாவாக தெரியும் உங்களுக்கு. மனைவியில், பிள்ளைகளில், கடையில், வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், காசு பணம் எல்லாத்துலேயும் மௌலாவாக தெரியும். பயிற்சி குறைஞ்சாலும் வீணாக போகாது. உனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு உலகம் உங்களை பயமுறுத்தும் போது அல்லா லா இல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுதான் ஷேகமாரில். இப்போ எல்லாம் அதுக்கு டைம் இல்லைப்பா. நல்ல விதையை தூவு, களிமாவோட விதையை தூவி விட்டு. மசலு கலிமத்தின் தையிபத்தின் ஷஜரத்தின் தையிபா. இந்த கலிமாவுக்கு உதாரணமாகிறது ஒரு புனிதமிகு மரத்தை போலன்னு அல்லாஹ் சொல்கிறான் குரானில். குரானில் அல்லாவே கலிமா எது சொல்கிறாங்க? மரம்னு சொல்கிறான். அந்த மரத்துடைய விதையை தூவுறது தான் இப்போ ஷேகுமாரில் செய்கிறாங்க. தூ பிடிச்சிக்கோ, இந்த அப்படி இந்த அப்படி இந்த அப்படி தூவி விடுறாங்க. மரத்துடைய விதையை தூவி விட்டு விடுகிறார்கள். அந்த விதை உள்ளங்களில் போய் அங்கங்கே எல்லா கருவிலையும் உட்காந்துருது. காலம் செல்ல செல்ல முளைச்சி வருது. அந்த களிமா எவ்வளோ பெரிய மரமாக வளர 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 கல்புக்குள்ள உண்டான மற்ற கசடுகள்லாம் தானாக போயிடும். ஹசது, ஹிக்குது, குரோதம், வருத்தம், அது இது என்னவெல்லாம் உட்காந்துருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக தானாக போயிடும். இந்த மரம் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிடும். அப்போ இந்த அந்த காலத்தில் தஹ்லியா முந்தி தஹ்லியா பிந்தி. இப்போ ஷேகுமார்கள்ட்ட தஹ்லியா முந்தி தஹ்லியா பிந்தின்ட்டாங்க. ஏதோ போடு அறிஞ்சிங்களா, போட்டு விட்டுரு, என்னவோ வரட்டும், கொஞ்சம் போ 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 போக கொஞ்சம் கொஞ்சமாக கல்வை சுத்தப்படுத்திக்கலாம். டைமிங் தரமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜமானாக போயிடுச்சு. இல்லை எவ்வளோ சீக்கிரம் நடக்கணுங்கிறான். தெரிஞ்சுங்களா, இவ்வளோ சீக்கிரம் எது சீக்கிரமாக வரணும். ஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்குன்னு ஒருத்தர் ஃபோன் போட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் தான் வந்து இந்த ஜுபைர் மௌலானா? ஆமாம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஷேகுங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள். வஹதத்துல் வஜூது, இந்த கைனியத் கைரியத், அப்புறம் வந்து இந்த தஜ்வீத் அம்சால், இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா உங்களால்? ஹலோ, ஃபோன்லேயே சொல்லுங்கள். சொல்லிக் கொடுத்து அப்படியே எனக்கு முறிது கொடுத்து அப்படியே ஹிலாஃபத்து கொடுக்க முடியுமா? ஃபோன் அப்படி கேட்கல, இந்த விளக்கம்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபோனில் நான் சொன்னேன், உடலை பற்றி நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இது வந்து அக்கை பற்றி படிக்கக்கூடிய மொலா பற்றி ஒன்று விஷயங்கள் தான். உடலை பற்றி படிக்கிறாங்களே டாக்டருங்க, இது எவ்வளோ காலம் ஆகும்பா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அது எம்பிபிஎஸ்க்கு எப்படியும் 4-5 வருஷம் ஆயிடுதுங்களே. சொல்லுங்கள், 5 வருஷம் ஆயிடுது எம்பிபிஎஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். யோசிச்சோன்னா 5 வருஷம், அப்புறம் 1 வருஷம் ப்ராக்டிக்கல் பண்ணுமா? ப்ராக்டிஸ் இருக்குது. 6 வருஷம் வச்சுக்கங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். 6 வருஷம் தான். விவசாயி ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவனை தெரியாது, அவர் போய் காசு கட்டி எம்பிபிஎஸ் சேரணும்னு சேர்த்துக்குவாங்களா? 6 வருஷம் படிச்சு எம்பிபிஎஸ் என்ன செய்யணுமா? +2 படித்து முடியணும், அப்புறம் நீட் எழுதணும். தெரிஞ்சுங்களா? இல்லை நீட்டிடுவான் அவன், அவனுக்கு +2 படிக்க. +2க்கு எத்தனை வருஷம் ஆகுமா? யார் சொன்னால் 12 வருஷம்? அதுக்கு முன்னாடி எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, அதுக்கு முன்னாடி 3 வருஷம் இருக்குது. 3 வயசில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தா, அதாவது நான் 5 வயசில் 1ஆம் கிளாஸ், 4 வயசில் யூகேஜி, 3 வயசில் யூகேஜியா ப்ரீகேஜி. 4 வயசில் கொண்டு போய் ஸ்கூல் சேர்க்க போனால் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, காலங்களை வேஸ்ட்டு பண்ணிட்டீங்க. பள்ளிக்கூடம் 4 ஏன் 2 வயசில் நாங்கள் சேர்க்குறோம், 2 வயசுலேயே சேர்க்குறோம் ப்ரீகேஜி. நீங்கள் 4, ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு 4 வருஷம் பையனுக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குங்க. வாழ்க்கையே முடிஞ்சு அவனுக்கு சேர்க்க முடியாது. போ 4 வருஷம் ஆயிடுச்சான், 4 வயசு ஆயிடுச்சான், 2 வயசுல கொண்டு வந்து சேர்க்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-10 வருஷம் போனாங்க, இங்கே பிறக்கணும். என்ன நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, இங்கேயே லேபர் ரூம் வச்சுருக்குறோம் இங்கே. ஆமாம்ல, சில இடங்கள் இப்போ வாத்தியார் பரீட்சைக்கு பிள்ளைங்க எல்கேஜி சேர்க்க போனால் பரீட்சை வைக்கிறான். யாருக்கு? பாப்பா அம்மாவுக்கு பரீட்சை வைக்கிறான். நீங்கள் நீட்டு தேர்வு எழுத இங்கே சேர்க்க முடியும் உங்கள் பையன் எல்கேஜி. யாருக்கு? பாப்பாவுக்கும் பரீட்சை, அம்மாவுக்கு. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்க நாங்கள் பார்க்கணும்ல, வேணுங்களா? அப்புறம் நீ எதுக்கே வாத்தியார்?
பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பரிச்சை வச்சு சேர்க்குறானுவான் எல்கேஜி சேர்க்குறதுக்கு. ஆக மொத்தம் அதில் ஒரு 3 வருஷம் 12 15 ஒரு 5 20 21 21 வருஷம் கழிச்சு தான் உடம்பை தெரிஞ்சுக்கிறீங்க. 5 நிமிஷம் ஃபோனை போட்டு சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் ஆச்சுக்கிறேன். அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்த வாழ்நாளை செலவு பண்ணணும். ஃபோனில் வந்து கேட்குறீங்க அதில் ஜூன் என்னண்டு, நீங்கள் வேணால் வாங்க, அதுக்கு நீங்கள் பெரிய மெனக்கடலாம். ஒரு 2 வருஷம் நம்ம மனசால தங்குங்க, 3 நேரம் சாப்பாடு ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, எல்லாம் கொடுத்துட்றோம். 2 வருஷம் இங்கே வந்து நீங்கள் தங்குங்க, முழுமையாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்து வகத்தில் ருஜு நீங்கள் கேட்ட சமாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். பெருசாக மெனக்கடை எதுவும் வேணாம். ட்ரெஸ்ஸு கூட போட்ட ட்ரெஸ்ஸோடு கட்டின சேலையோடு சொல்கிறாங்களே, அது மாதிரி போட்ட கட்டின கைலியோடு இங்கே வாங்க, 2 வருஷம் உங்களை தங்க வச்சு பாடம் நடத்துகிறேன். அது பிவிட்டு கேட்கணும் சார், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம வகத்தில் கேட்டாரே, பிவிட்டு கேட்காம கேட்டார் நம்மள்ட்ட. ஹலோ வகத்தில் நான் கொஞ்சம் சொல்லுங்களீங்களா? அவ்வளோ பாவிலே. பட் டாக்டர் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 25 வருஷம், இவர் வகத்தில் உஜூதை பற்றி ஃபோனில் கேட்டுக்கு வரலாம். 2 வருஷம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எம்பிபிஎஸ்க்கு 50 லட்சம் கட்டணும், காசே கிடையாது. 2 வருஷம் இங்கே தங்குங்க, உங்களை போகும்போது இதில் விளக்கமாக எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அது வந்து காலையில் கடைக்கு போகணும், அதில் வந்து வீட்டை கேட்கணும். அவ்வளோ பாவிகளா இந்த அளவு இன்றைக்கி வந்து அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்முடைய அவ்வளோ அலட்சியம், அவ்வளோ பெரிய அலட்சியம். அதனால் ஷேகுமார்கள்ட்ட வந்து இருக்கிறதுல பல முறை இருக்குது. இன்னொரு ஹசரத் கபிலா வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இறை ஞானங்களுடைய ரகசியங்களில் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நான் வர்றேன். இப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா ஷேகுமார்கள்ட்ட முரீதுகள் வர்றாங்களே 3 வகையாக இருக்கிறாங்க. 3 வகை முரீதுகள். ஒருத்தவங்க யார் வருவார்கள், துவா வாங்கி கொள்வார்கள். வருவாங்க, ஒரு நாள் தங்குவாங்க, துவா செய்யுங்குவாங்க. எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணம் முடிக்கணும், புள்ள பார்க்கணும், துவா செய்வாங்க. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்க துவாவை கொண்டு பலன் தருவாங்க. சில துவாக்கள் சொல்லித் தருவாங்க, திக்ர்கள் சொல்லிக் கொடுப்போம், திக்ரெலாம் செய்ப்பா அப்படி. அந்த திக்ர் செய்வார், அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும், அந்த காரியங்கள் நடக்கும், லேசாக நடக்கும். ரொம்ப சிரமமாக ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், இப்போ கடையில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார். இந்த திக்ர் செய்யும், அல்லாஹ் வலா குவத்த ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த இஸ்திக்ஃபார் கொண்டு பலன் கிடைக்கும், அந்த வியாபாரம் சக்ஸஸ் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ் சர்க்கார் அவங்கள்ட்ட வந்து துவா வாங்கிட்டு போனேன், அதனால் அந்த பிரச்சனை ஈஸியாக முடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. ஒரு நேரம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்துச்சு, நீங்கள் துவா சொல்லுங்க, துவா டெய்லி தொழுதுட்டு ஓதிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு பலன் பெற்றுக்கொண்டார். அதை கொண்டு அவர்கள் உலகத்திலும் பலன் கிடைக்கும் ஓரளவுக்கு. இது ஒரு கோஷ்டி. 2வது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஷேக்கிட்ட வருவாங்க, பையத்து வாங்குவாங்க, அவங்க ஷேக் சொன்னதுக்கு செய்வாங்க, அடிக்கடி தொடர்பில் இருப்பாங்க. குறைஞ்சது ஷேக்கிட்ட மாதம் 3 நாளாவது வரணும், வந்து தங்கணும், தொடர்பில் இருப்பார்கள். பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கல்வியில் அல்லாஹ்வுடைய இஷ்டு காதல் உண்டாயிட்டே இருக்கும். முன்பை விட இப்போ அல்லாஹ்வுடைய காதல் கொஞ்சமாவது அதிகரித்ததை கட்டாயம் பெற்றுக்கொள்வார்கள். முன்பு எப்படி துனியாவுடைய மூழ்கி கிடந்தோம், இப்போ எப்படி அல்லாஹ் என்பது நம்ம சிந்தனையை ஷேகமாக திருப்பிட்டாங்க, லா இலாஹாவுடைய தாலீம் நம்ம எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அல்லாஹ் பக்கம் திரும்பும். இது 2வது. இது 2வது தரம். 3வது ஷேக்கிட்ட வந்து ஃபனாவாயிடுவாங்க. फना हो जाएंगे या उनको अपने में लेके उठेंगे कि मुद्दत हो गई दरे दिलदार पर बैठे. ஷேகன் அடிக்கடி சொல்லுவாங்க, எஜமானே உங்கள் வாசலுக்கு வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, ஒன்று இங்கேயே மறித்து மண்ணாகி போவேன், இல்லை என்றால் மௌலாவை கூட வாங்கிட்டு வெளியே போவேன். फना हो जाएंगे या उनको अपने में लेके उठेंगे कि मुद्दत हो गई दरे दिलदार पर बैठे. ஃபனாவாயிரணும். ஃபனாவார்னா உன்னுடைய சுய இராதாவை அழிச்சிடணும். இன்னல் முரீத சர்க்கா சொல்லுவாங்க, சொல்லுங்க, இன்னல் முரீத மை எஃப்னி இராதத்து ஃபி இராதத்தி ஷேக். ஷேக்குடைய இராதாவில் தனது இராதாவை ஃபனாவாக்கி விடுபவர் தான் முரீது. ஜலாலில் எழுதுறாங்க, மஹாஷாலின்னு நிஜமாக சொல்லுவாங்க, ஃபைசனை சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஷேக்குடைய இராதாவில் என் இராதாவை ஃபனாவாக்குன்னு அர்த்தம் என்ன, நீ சுயமாக நாடக்கூடாது. ஷேக் என்ன நாடுறாங்களோ அதுதான் என் வாழ்க்கை. இப்போ என் கை மாதிரி என் கால் மாதிரி, இப்போ என் கை சுயமாக யோசிக்குமா, அந்த வேலையே நமக்கு வேணாப்பா, செயல்படுறது தான் என் வேலை. கை தானே சொல்லும், யோசிக்கிறது மூளை. மூளை என்ன உத்தரவு போட செய்யும், எந்திரி நம்ம மேலே வா, நான் மேலே வரும், கீழே வை, நான் கீழே வரும், இப்படி போனா இப்படி வரும், அப்படி போனா அப்படி வரும். அதை நம்ம விளங்கிச்சிங்களா, என்ன சொல்கிறோமோ அந்த கை அதை செய்யும். என் கால் சுயமாக யோசிக்குமா,
சிந்திக்கிற ஆற்றல் காலுக்கு இருக்குதா? என்ன செய்யும் அது? 100-15% சிந்திக்குமா? அப்படி இருக்கா? ஏன் அது முற்றிலும் அது அர்ப்பணமாக்கிடுச்சு. சிந்திக்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க, அதை செயல்படுத்துகிற வேலையை நான் செஞ்சிடறேன், அவ்வளோதான். என்னைக்காவது அது எனக்கு மாறு செய்யுமா? என் கையோ காலோ என்னுடைய உடல் உறுப்புகள் மாறு செய்யாது. சிந்திக்கிறது மூளை மட்டும்தான், செயல்படுத்து என்னுடைய வேலைகள். என்னைக்காச்சும் அது என் மூளை சொல்லு கட்டுப்படாமல் தானாக செயல்பட ஆரம்பித்தால் அது ஆபத்துன்னு அர்த்தம். கை தானாக ஆடுது, நான் நீங்களும் நில்லுன்னு சொல்ல நிற்க மாட்டேது, டபக்கு ஆடிது. நில்லு, கொஞ்சம் நில்லு, நிற்க முடியும். இப்போ என்ன ஆச்சுங்க பை, கை டிஸார்டர் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, தானாக செயல்படும். அந்த மாதிரி ஷேக் எஜமா எனக்காக என் வாழ்க்கைக்கு நீங்கள் சிந்திங்க, நாங்கள் செயல்படுறோம். நீங்கள் எந்திரி நான் எந்திரிப்போம், உட்காருனா உட்காரோம், அங்கே போனால் அங்கே போவோம், இங்கே வா நான் இங்கே வருவோம். என் சுய இஷ்டத்துக்கு வேலை கிடையாது. இந்த வியாபாரம் செய்ய நான் செய்வோம், இந்த வியாபாரம் செய்ய வேணும்னா செய்ய மாட்டோம். அப்படி தான் வாழ்ந்தாங்க. என் ஃபைஜன் நாங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க, இன்றைக்கி 50 லட்சம் கட்டி சேர்றாங்க. தாசர்கா அல்லாஹ்கே வலி ஆர்எம்எஸ்ல கவர்மெண்ட் ஜாப். இன்றைக்கி 50 லட்சம் கட்டி சேர்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் சேர்றதுக்கு 50 லட்சம் 40 லட்சம் கேட்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க. அதை விட்டுருமான்னாங்க, விட்டு வந்துட்டாங்க சர்க்கார். உலகத்துக்கே வழிகாட்டி அல்லாஹ்க்குறாங்க. கலீமி நாயகம் பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க, கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க, வாத்தியாராக இருந்தாங்க, ஸ்கூல் டீச்சராக. இப்போ ஸ்கூலில் பிரின்ஸிபலாக ஸ்கூல் டீச்சராக சேர்றதுக்கு காசு கட்டணும் 50 லட்சம். வேணாமா இந்த வேலைக்கு வாங்கிட்டாங்க, வந்துட்டாங்க. லட்சக்கணக்கான மக்களை ஹிதாயத் செஞ்சுட்டாங்க. அது மாதிரி ஷேகுமார் இல்லை, எப்போ கூப்பிட்றாங்களோ வந்துடணும், வானா வரணும், போனால் போயிடணும். அவங்க சிந்திப்பாங்க, நம்ம செயல்படுத்தக்கூடியதில் ஆயிரும். அந்த அளவு நீ அவங்களுடைய கையாக காலாக நீ மாறிட்டால் அவன் கல்பும் அவங்க கூட சேர்ந்துடும் அப்படியே. அப்போ அந்த கல்புலேருந்து அப்படியே உன் கல்புக்கு வரும் இந்த ஞானங்கள். மற்றபடி சொல்லி விளங்கக்கூடியதெல்லாம் ஞானம். இது பார்க்காத பார்வை வேண்டும், படிக்காத ஞானம் வேண்டும். இது படிக்காத ஞானம், இது சொல்லி விளங்கும் ஞானம் அல்ல. இது தெரிஞ்சுங்களா? அவங்க கையா காலா கல்பா கண்ணா காதா நீ ஆயிடணும். ஒரு நிமிஷம் கூட ஆட்சேபம் செய்யக்கூடாது, கல்பில் மாற்றம் வரக்கூடாது. அப்படி ஆகிட்டா அந்த ஞானங்களை கொடுப்பாங்க. சார் விளஞ்ச பை இல்லைன்னா நீ ஞானங்கள் செய்கிறார். நீ எப்போ உன் ஷேகுடைய கையா காலா அவனுடைய கண்ணாக நீ மாறவில்லையோ அது வரைக்கும் ஞானங்கள் கொண்டு வர. நீ அப்படி ஆயிட்ட, அவங்க கையா காலா ஆயிட்ட. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் உன்னுடைய கையாயிருவான், அல்லாஹ் உன்னுடைய காலாயிருவான். குந்து சம்மாஹுல்லதி யஸ்மாபி வயதஹுல்லதி யப்திஷு பி. அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகி விடுகிறேன், அவன் நடக்கும் காலாக நான் ஆகி அல்லாஹ் ஆயிடுறான். அல்லாஹ் சொல்றான் புகாரியுடைய ஹதீஸ், நான் அவன் கையாக காலாக மாறிவிடுகிறேன். இது அப்படி பெறக்கூடிய இல்ம. ஃபனாஃபி ஷேக், அடுத்து ஃபனாஃபி ரசூல், அடுத்து ஃபனாஃபில்லா அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ தான் இந்த இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த விஷயம் எனக்கு விளங்குதுன்னு சொன்னாங்க. நல்ல மனிதர், அறிவுள்ள மனிதர், அப்பாவி. இப்போ நீங்கள் விளக்கம் சொன்ன பின்னாடி தான் விளங்கிச்சு. இப்போ என் கல்பில் அந்த தெளிவு உண்டாயிருச்சுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை தேடிய ஞானத்தை கொடுப்பானாகும். இந்தளவு ஆசையோடு வந்தார், அங்கேருந்து கிளம்பி வந்தாங்களே, கொஞ்சம் ஞானங்களை சொல்லிக் கொடுங்கன்னு வந்துட்டாங்க. விளங்குச்சிங்களா? அதனால் வீணாப்பா அந்த தேட்டம் இருந்துச்சு, நல்லா கொடுத்துருவான், கொடுக்கத்தான் செய்வான். அந்த விளைஞ்சா இல்லையா பை? அதனால் அவங்க நான் குறை சொல்லலை பை, விளைஞ்சுங்களா? அப்போ ஷேகுலத்தில் ஒரு நாள் படித்து கொள்ளக்கூடிய பாடம் அல்ல இது. வருஷக்கணக்கில் வரணும், ஞானங்களை பெறணும், அவங்க தொடர்பில் இருக்கணும் ஜி, அப்போ தான் இந்த ஞானங்கள் பெற்றுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஜி சொல்லு. ஒரு நாள் கடையில் உட்காந்துருக்கும் பொழுது மிஸ்கின் நல்லா தான் இருக்குது, திடீர்னு எந்திரிக்கும் பொழுது காலில் முழங்கால்கிட்ட காலை தூக்குனா மடக்குங்குது, இப்படி திருப்பினா மடக்குங்குது, நடந்தாக்க மடக்குன்னு இப்படியே வருது. சரி, எலும்பு தேய்மானம் வந்துருச்சு போல், இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாக்க ரொம்ப செலவில் இழுத்து விட்டுருவாங்களே, இது இந்த பிரச்சனைக்கு ஜவு போயிடுச்சு, அது போயிடுச்சு, லட்சக்கணக்கில் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு மிஸ்கினுக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. உடனே சர்க்காரத்துடைய பிச்சையில் அல்லாஹ் தஆலா கல்பில் போடுறான், சுகூத் செய்ய வச்சான். யா அல்லாஹ், இதை ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு சொன்னாக்க எனக்கு பெரிய பெரிய செலவில் யா அல்லாஹ் இழுத்து விட்டுருவாங்க. யா அல்லாஹ், எனக்கு எந்த செலவும் இல்லாமல் இது இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீ தான். இது 2-3 நாளாகவே தொடர்ச்சியாகவே இப்படியே இருந்துச்சு, உட்காந்து இருந்துச்சாவே மடக்குன்னு இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நீ தான் யா அல்லாஹ், மருத்துவமனைக்கே போகாமல் எனக்கு இங்கேயே சரி பண்ணி கொடு யா அல்லாஹ், என்னை படுக்க வச்சிடாத யா அல்லாஹ்னு சுகூத் செய்ய வச்சாங்க. அந்த பரக்கத்தில் அது எந்த மருத்துவமும் செய்யலை, எந்த ஆயில்மெண்ட் தடவலை, எதுவுமே செய்யலை, அல்லாஹ்வுடைய ஃபஸலில் சரியாயிடுச்சு.
எந்த ஒரு சத்தம் எந்த இதுவுமே வரல அல்லாஹ்வுடைய கிருபையில். சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அப்படியே இருக்கும். சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். முஸ்லீம் அல்லாத டாக்டர் தான். மருந்து கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு அந்த மருந்து கொடுத்து சொல்கிறாரு, ஜி இந்த மருந்தில் பாதி தாங்க நிவாரணம் இருக்குது, மீதி உங்கள் கடவுள் தாங்க நிவாரணம். அவர் தெரிஞ்சு சொல்கிறார், நமக்கு தெரியும் முழுசாக தான் கொடுக்குறான்னு தெரியும். மருந்தை பாதியில் ஆக்கிட்டார் அவர். அதனால நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி தலவுங்க. நான் முஸ்லீம்ஸ் தான் சொல்கிறேன், பிஸ்மில்லான்னு சொல்லி தலவுங்க. அது மாதிரி மருந்தை எடுத்துக்கிட்டு உடனே தலவாதீங்க. மருந்து சாப்பிட்றது மருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிடம் கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கணும். உங்கள் அல்லாட்ட வேண்டி கண்ணை மூடி, இறைவா இதை எனக்கு நன்மை தரக்கூடியதாக நீ ஆக்குவாயாக, இதன் மூலமாக எனக்கு இந்த வியாதி நீக்குவாயாக சொல்லிட்டு சாப்பிடுங்க. சொல்லிட்டு தேய்ங்க, நல்லா போயிடுங்க. அவர் சொல்கிறார் பாரு, எத்தனை பேர் நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி. மாத்திரை வந்தோம்னா அப்படி பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க ஒன்று. ரெண்டாவது முராக்கபா செய்ய சொல்கிறார். அந்த மாத்திரை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பாரு, இது நமக்கு இதன் மூலமாக நன்மை நீதான் இறைவா தருவாய். இந்த அங்கே இறைவனை ஒரு நிமிஷம் சுகூத் செஞ்சு சாப்பிட சொல்கிறாரு. என் சேகனை என்ன செய்வாங்க, போய் மாத்திரை வச்சுக்கோ. இல்லை மாத்திரை மாத்திரை நீ வந்து எங்களை ஏமாத்திர, நீ சுயமா நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. உன்னிலிருந்து நன்மை செய்பவனும் யாரும் இல்லை, உன்னிலிருந்து தீமை செய்தால் அதை செய்பவனும் யாரும் இல்லை. அப்ப இந்த மாத்திரை எனக்கு நன்மை செய்யாது ரப்பே, இந்த மாத்திரை மூலமா நன்மை நீதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயில போடுவோம். அது சொல்றாரு மூலம். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் போயிருந்தோம். அதே போல் சிந்தனை இல்லைன்னு சொன்னாக்க நம்மளால் எந்த ஒரு செயல்களும் ஒரு அழகான முறையில் செய்ய முடியாது. மதியத்திலிருந்து லொஹர்லேருந்து சரியான கடுமையான தலைவலி, ஃபுல்லாக கழுத்து வலி எல்லாமே. ஷேகுமார்கள் நிறைய பேசுகிறாங்க, நமக்கு அதை உள் வாங்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான வலி. சரி தூங்குனா சரியாயின்னு போய் பார்த்தா மதியம் தூங்கி பார்த்தாலும் சரியாகலை. காலையிலேருந்து நம்மளும் தைலத்தை எடுத்து தேய்ச்சி பார்த்தாலும் சரியாகலை. யா அல்லாஹ், இங்கே வந்தது எனக்கு வீணாக்கிறாது. ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், இதன் மூலியமாக அந்த ஞான விஷயங்களை வாங்கி அதன் அமல்படுத்தணும். யா அல்லாஹ், அதுக்காக எனக்கு குணப்படுத்தி கூடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரலும் சூ செய்ய வச்சாங்க. சர்க்காருடைய பிசையில் அல்லாஹ் தாலா சூ செய்ய வச்சான். இப்போ வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம், மிஸ்கின் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு சொட்டு வலி கூட மிஸ்கினுக்கு தெரியலை. பரிபூர்ண ஆஃபீஸை கொடுப்பவன் யாரும் இல்லை. ஆகவே அல்லாஹ்வை விளங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த ஊமையிலிருந்து கலாமை வெளியாக்கக்கூடியவன் யாரும் இல்லை. இங்கு அனைவரின் ஐநா இருந்து கேட்க வைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தன்னிலும் மற்றவற்றிலும் ஷுஹூது செய்யாமல் பேச ஆரம்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, மாபெரும் ஃபதுல். ஷேக்மாருடைய கையை பிடிச்சி அல்லாஹ் நம்மளை ஒரு அவனையும் அவனை ரசூலையும் அடையக்கூடிய பாதையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை அல்லாஹ் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்கின் எஜமான் கையை பிடிச்சதுலேருந்து ஒரு பல்லப்பட்டி, இவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. மெட்ராஸம்மா ஜி 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 ஐடிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு அல்லாவை மறந்திருந்த காலங்களை போக இப்போ அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய காலங்களாக நமக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க ஷேகுமார்கள். என்ன முன்னாடி தொழுகையிலெல்லாம் கூட இந்த மிஸ்கின் வந்து அல்லாவை நினச்சி தொழுதுனான்னு எனக்கு தெரியல. என்ன இப்போ ஒரு பாத்ரூம் போனால் கூட, ஏன்னா நம்ம மலம் ஜலம் கழிக்க போனால் கூட அந்த இடத்துலையும் அல்லாவை நினைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ஷேக்குடைய பிச்சையில் கொடுத்துட்டாங்க. என்ன இடையில மிஸ்கினுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து கை வந்து மூட்டு இறங்கிருச்சு. ஒரு 45 நாள் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு கட்டு போட்டு வீட்டிலே உட்கார வச்சுட்டான் அல்லாஹ். அப்போ நமக்கு இந்த இல்முலாம் கொடுக்கல. அப்போ நமக்கு மலஞ்சலம் கழிச்சிட்டா நம்ம உடனே யாரை கூப்பிட வேண்டியது, அம்மாவை கூப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அம்மா வந்து 45 நாள் அவங்க தான் நம்மளை சுத்தம் பண்ணி விட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து அந்த ஹாலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு நமக்கு இந்த இல்மு கிடச்சிருந்தா அன்றைக்கி நான் அல்லாவை ஷுகுது செஞ்சுருப்பேனே. ஷுகுது இப்போ வந்து ஒவ்வொரு நொடியும் அவை நம்ம கூட வந்து எப்படிப்பட்ட அல்லாஹ், எப்படிப்பட்ட ஷானில் உள்ள அல்லாஹ் நமக்காண்டி இறங்கி வந்து நம்மளை சுத்தம் பண்ணக்கூடிய தேவையை நமக்கு நிறைவேற்றி வைக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு நமக்கு தெரியல. நிஜமா இல்லை தொழுகிறதுக்கு நான் கூவத்து கொடுக்குறேன்பா, மலம் சுத்தம் பண்ணுற அந்த அசிங்கமான வேலை அதுக்கு நான் கூவத்து கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன்னா அதுக்கு அல்லாட கூவத்தாங்க.
இன்னைக்கு எஜமான் வந்து நம்ம கல்பில் வந்து அல்லாஹ் ரசூலுடைய முகபத்து இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கும் போது தான் அல்லாஹ் ரசூலுடைய முகபத்து கல்பில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அல்லாஹ் ஷேக்குடைய பிச்சையில் ஊட்டுறாங்க. ஏன்னா எஜமான் ஒரு பயானில் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீ போய் தப்லீக்காரங்க பேசுகிற மாதிரி ஒரு பையன்கிட்ட போய் எப்பா சிகரெட் குடிக்காதப்பா, அது ரொம்ப கெடுதிப்பா அப்படின்னா, இந்தாங்க நிறுத்துங்க, அதில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, நிக்கோட்டின் இருக்கும், அது சாப்பிட்டு அது குடித்தா இந்தந்த வியாதி வரும்னு அவன் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாம்மா. அவனை போய் நீ தொழுகைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டாம்மா. ஆனால் கொஞ்ச நாள் போச்சு பார்த்தா குடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை விட்டுட்டான். உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்னடா இவ்வளோ இத்தனை பேர் சொல்லி கேட்கலையே, இந்த சிகரெட்டை விட்டுட்டியேன்னு கேட்டப்ப, என் ஆள் சொல்லிட்டாடா அதனால தான் விட்டுட்டேன்டா அப்படின்னு. அப்போ அவனை மாற்ற வச்சது எது? அந்த கல்பில் அந்த பொண்ணை பற்றின உண்டான முகபத்தை அவனை மாற்ற வச்சிச்சு. என்ன பெத்த தாய் தகப்பேன் என்னை கூட பிறந்தவங்க சொல்லி கேட்காத விஷயங்களை அந்த ஒரு பெண் மீது கொண்ட முகபத்தை அவனை மாற்ற வச்சிச்சு. அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அல்லாஹ் ரசூலுடைய முகபத்து நம்ம கல்பில் வந்துடுச்சுன்னா நம்மளை போய் யாரும் வந்து நீ தொலைவாப்பா, நீ இதை செய்ய வாப்பா, அதை செய்ய அல்லாஹ் பக்கம் நெருங்கி வாப்பான்னு சொல்லி யாரும் கூப்பிட தேவையில்லை. நம்மளாம் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு வரக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்துருவான். என்ன எஜமான் வந்து ஒரு ரமலானில் வந்துட்டு போனது, மிஸ்கின் வந்துட்டு போனது, அதுக்கப்புறம் 4 மாதமாக சுகபத்தில் வரல. என்ன சொன்னாங்க எஜமான்? பாப்பா சொல்கிற பீடி குடிக்காதுன்னு குடிக்கிறான், குடிக்காத 2 நாள் ஆகிக்கிறான். பாப்பா கடுப்ப கலப்பாரியா பீடி குடிக்கிறான், பீடி விட மாட்டான். அம்மா சொல்லி கேட்கல, வாத்தியார் சொல்லி கேட்கல, உஸ்தா சொல்லி யார் சொல்லி கேட்க மாட்டான். பீடி விட மாட்டேங்கிறான். திடீர்னு விட்டுறேன். ஒரு பெண் மேலே லவ் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. அந்த காதல் வந்து அவள் சொல்கிறா, நீங்கள் பீடி குடிக்காதீங்களே கலந்துங்களா. உங்க கூட பேசும்போது எனக்கு வார்த்தை அடிக்குது, பீடி வார்த்தம். அப்படியா? இனி உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், பீடி குடிக்க மாட்டேன். இப்போ விட்டான். இந்த காதல் அவனை மிகச்சிருச்சு. பீடியுடைய காதலை விட அந்த பெண்ணுடைய பிவியுடைய காதலை மிகச்சிருச்சு. மிகச்சதோடு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? இப்போ வளைஞ்சிங்களா, எதையும் விட தயாராகிட்டான். பீடி விட்டுறான், சாராயத்தை விட்டுறான், தன்னை மாற்றிக்கிறான். இல்லை போதா ரவுடித்தனத்தை விட்டுறானோ, கத்தி உள்ள வச்சு கத்தி எடுக்கலாம், குறிப்பிட்டு இருப்பான், அதெல்லாம் விட்டுறான். எல்லாத்தையும் மாற்றி நல்லவனா மாற்றிக்கிறான் தண்ணியை. நடக்க துணியாவில் பார்க்குறோம் நம்ம எல்லாம். எப்படி மாற்று அந்த காதல் உண்டா? அதுதான் ஷேகுமாரில் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தட்டியா எத்தனை பேரையா மாற்றுறது? இறை காதலை விட்டுரு கல்வியில். அல்லாவுடைய காதல் வர 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 அதுக்காக எதையுமே விட தயாராக, எதையுமே தியாகம் செய்ய தயாராகிடுவான் மனுஷன். அவனே ஹராம் விட்டு விளைவிக்கும், அவனே ஹலால் பக்கம் போக ஆரம்பிச்சிருவான். எப்படி நான் இப்போ தவிர்த்து கொள்றதுன்னு அவனா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சுபான் அழகான செய்தி. இப்போ ரமலானில் வந்துட்டு போனது மிஸ்கின், அதுக்கப்புறம் ஒரு 4 மாதமாக சுகபத்தில் வரலை. இப்போ ஷேக்குடைய சுகபத்தில் வரலைன்னா கல்வி என்ன கேவலமாக இருக்கும்னு மிஸ்கினுக்கு தெரியும், நல்லா காமிச்சு கொடுக்குறாங்க. என்ன அப்போ அதிலே ஒரு இதில் இருந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி கல்வி கேவலமான விஷயமான சிந்திக்குதே, இப்படி சிந்திக்குதேன்னு சொல்லி கேவலமாக இருந்துகிட்டு இருந்தது. போன வாரம் எஜமான் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருந்தாங்க, இந்த வாரம் தரீக்கத்து மாநாடு இருக்குமா அப்படின்ட்டு. போட்டுட்டு பின்னாடியே வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அர்ஷத் மோலா கண்டிப்பாக வந்துருக்குமா அப்படின்னு. அதை பார்த்ததுமே மிஸ்கினுக்கு அப்படி ஒரு கல்வி ஹயாத் ஆயிடுச்சு மோலா. அதாவது எஜமா கலீஃபா எஜமா கூட ஒரு ஜூம் மீட்டிங்கில் சொல்லி காமிச்சாங்க, ஃபதுகுருனி அதுக்கு இருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உன்னை நினைவு கூறுகிறேன். அதுக்கு அதாவது அல்லாஹ் வந்து நம்ம நினைவு கூறினா தான் அல்லாஹ் நம்மளை நினைவு கூறினா நம்ம அப்படி எடுத்து வைக்கக்கூடாதுமா, நான் எந்நேரமும் உன்னை நினைவு கூர்ந்துட்டு இருக்கேன், அதை நீ நினச்சி பாருமான்னு சொல்லி தான் அர்த்தம் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படி நினைக்கும் போது நம்ம ஷேக்கை விட்டு தூரமாக இருந்தாலும் ஷேக் நம்மளை நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம கல்வி ரொம்ப அப்படியே குளிர்ந்துச்சு போல, அப்படியே ஹயாத் ஆயிடுச்சு அப்படி கல்வி. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு கல்வியில். சர்க்கார் பிச்சில் கொடுத்துட்டே இருந்தாங்க. அன்றைக்கி முசாக்கரில் கூட சாயந்தரம் ஃபோனில் பேசும்போது கூட இந்த விஷயத்தை சொல்லி இர்ஷாத் மௌலாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட வச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் மிஸ்கின் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அல்லாவுடைய சர்க்காருடைய பிச்சையில். விடிய காலையில் 3 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 3 மணிக்கு 2:30 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ எந்திரிக்கும் போது என்ன ஹாலை கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு உட்காந்து உடனே கண்ணை மூடி உட்காந்து, யாழ்லா நீ தாண்டா அல்ல எந்திரிக்க வச்சு யாழ்லா முதல்ல சர்க்காரை தசருவில் கொண்டு வந்து என்ன அவங்கள காலில் கதம்போசம் செய்ய வச்சு, அப்படி இதில் தசருவில் கொண்டு வந்து கல்பில் கொண்டு வந்து கதம்போசம் செய்ய வச்சு அந்த துவா ஓத வைக்கிறாங்க. இன்னைக்கு நீ தாண்டா எல்லாம் எந்திரிக்க வச்ச, இன்றைய பொழுது எனக்கு நல்லதாக்கி விடா இல்லை அப்படின்ட்டு. முடிச்சுட்டு வீசா போயிட்டேன், எல்லா தேவையும் முடிச்சுட்டு கேப் வந்துடும். கேபில் போய் ஏறி உட்காந்துலேருந்து கேபை பற்றி கேபில் வந்ததுமே கேபை பார்த்ததுமே சுகுது செய்ய வைக்கிறாங்க. இந்த கேபில் நீ தாண்டா எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ போயிட்டு 2:30 மணி 3 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போய் உட்காந்த உடனே
எப்போவுமே சர்க்காருடைய பிச்சையில் அது மிகப்பெரிய ஒரு நியாமத்து. சர்க்கார் எனக்கு போட்ட பிச்சை ஷுஹூது செய்யாமல் ஒரு 2 நிமிஷம் முராகாபா செய்யாமல் வேலையை தொடங்கவே வைக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணை மூடி உட்காந்து யாழ்லா இந்த பில்டிங்கில் நீ தான், இந்த வேலையை கொடுத்தது நீ தான்டா, இல்லை இந்த வேலையை என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த பில்டிங்கை கொடுத்தது நீ தான், இந்த பில்டிங் கூட நீ தான் ஐனா இருக்க, இந்த ரூமில் நீ தான் ஐனா இருக்க, இந்த டெஸ்கில் நீ தான் ஐனா இருக்க. செஞ்சு வேலையை ஆரம்பிச்சா எல்லாம் தவறுகளை விட்டு பாதுகாத்துருவோம். இன்னைக்கு மகரிபில் எஜமா சொன்னாங்க, பெங்களூர் வந்தாங்க எஜமா சலீம் ஃபைசி, இங்கே கைதுக்கு எங்கேமா இருக்கீங்க, சலீம் ஃபைசி எஜமா சொன்னாங்க. பதினஞ்சுங்க அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இதுமானே அல்லாஹ்தாலா ஒரு பெரிய ஆபத்துட்டு இன்னைக்கு பாதுகாத்தான் அல்லாஹ்தாலா. இந்த வேலையை நான் என் ஊரிலிருந்து அவங்க உட்காந்துருக்காங்க கேளுங்க, இந்த என் ஊரிலிருந்து செய்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். வாங்க போல தாலிமுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, பெங்களூர்லேருந்து வரும்போது சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, அப்படியே டேப்பு கொண்டு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கு. நான் ஒரு சின்ன தவறு இழைத்தால் அதன் காரணமாக 1 ரூபா 2 ரூபா இல்லை, மில்லியன் கணக்கில் நஷ்டமாயிடும். ஏப்பா அப்படி தொடர்றீங்க, அதை நவுந்து உட்காருன்னா கேட்க மாட்டேறீங்க. செவ்வளவு நவுந்து ஒரு சின்ன தவறு இழைத்தால் கோடிக்கணக்கில் நஷ்டமாகும், பல கோடி ரூபாய், பல கோடி டாலர்கள் நஷ்டமாகும். அப்படியே கதி கலங்கி போயிட்டேன். வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க என்னைய. காலையிலேருந்து அந்த அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இந்த மஜ்லிஸுடைய பரக்கத் அல்லாஹ் எனக்கு அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணி லேசாக்கி வச்சுட்டான் அல்லாஹ் தாலா அப்படின்னு இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு மகரிபி சொல்லி காமிச்சான். அல்ஹம்துலில்லாஹ். அங்கே அல்லாஹ் தாலா இங்கேருந்து கூப்பிட்டு வந்து அதுக்காக வேண்டி தான் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்து, இங்கே உண்ட உணவுகளுடைய பரக்கத்து, ஷுஹூதுடைய பரக்கத்து. ஒரு சின்ன ஷுஹூது மாபெரும் ஆபத்து விட்டு அல்லாஹ் பாதுகாத்துறான். சரிங்களா? அவங்க சொன்னாங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிஜமாக சொல்கிறாங்க, போய் உட்காந்து அவனும் ஐடி கம்பெனி தான், போய் உட்காந்தோன்னே ஷூத் மோலா எல்லா விதமான சின்ன தவறுகளை விட்டும். சின்ன தவறு பெரிய பெரிய மிஸ்டேக் உண்டாகுது. ஒரு நம்பருக்கு கம்மியாக என்னத்துக்காச்சு ஒரு 0 அடிக்காம விட்டா முடிஞ்சு போச்சு என்ட்ரி பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கிறப்பே எந்த அல்லாட்ட ருஜுவாயிட்டு அன்றைக்கி வேலையை ஆரம்பிங்க. இந்த வேலையெல்லாம் முழு நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுல பரக்கத்தான் நல்லா இருக்கிறேன். அழகாக சொன்னேன். சொல்லுங்கள். ஏன் நமக்கு படிப்பினமா எல்லாம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஷுஹூது செஞ்சுட்டு வேலையை தொடங்கக்கூடிய நசீபை சர்க்கார் பிச்சை போடுவாங்க. எஜமான் சொன்ன மாதிரி நம்முடைய அந்த வேலையிலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சமீபத்தில். ஷுஹூது செஞ்சுட்டு அன்றைக்கி அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு சர்க்காரோடைய பிச்சையில் அல்லாவுடைய கிருபையில் வந்தாச்சு. பார்த்தா அதில் நம்முடைய மிஸ்கினுடைய கவனக்குறைவு ஒரு செட்டிங்ஸ் ஒன்று அந்த இதில் பண்ணாமல் விட்டாச்சு. அவங்க நம்ம பார்க்குறது இங்கேருந்து ஆஸ்திரேலியா உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையை எஜமான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே ஃபீல்டில் உள்ளவன் அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டா அங்கே ஃபீல்டில் உள்ளவன் அதை போய் அதை ரிமூவ் பண்ணணும். அவன் ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள், ஷுஹூது செஞ்சோடைய பரக்கத்து அல்லாஹ் அங்கே அந்த சூரத்துலேயும் எப்போவுமே அங்கே போனவன் அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணாமல் வரமாட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்துட்டு அவங்க இது ஏதோ தப்பாக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த எக்யூப்மெண்ட்டில் ஏதோ தப்பு இருக்குது, அதை நம்ம என்னென்னு மெயில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டாங்க. பார்த்தா மெயில் போட்டு பார்த்தா நம்ம மேலே ஒரு சின்ன அந்த செட்டிங்ஸ் ஒன்று மாற்றாம விட்டுருக்கோம். எல்லாமே டாலர் கணக்கில் பே பண்ணுறவங்க. அன்றைக்கி அவங்க போய் அந்த கஸ்டமர் அதை சரியாக கவனிக்காமல் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபா நஷ்டமாயிருக்கும். என்ன அடுத்த செகண்டு மிஸ்கினுக்கு வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து மெயில் போட்டுட்டு அப்புறம் எல்லாம் மீட்டிங்லாம் வச்சு எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பிளாக் மார்க் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் இந்த இதை கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு, ஐயர்வாவையா அல்லா என்னடா அல்லா இப்படின்னு. ஆனால் அல்ல அந்த ஷுஹூது செஞ்சதோடைய பரக்கத்து அடுத்த 1 மாதம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு கப் நடக்குதுன்னு சொல்லி யாருமே அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு ஆக்கிட்டான். அல்ல நான் செஞ்ச தப்பு அல்ல வெளியவே காட்டலை, நான் மறந்த அந்த விஷயத்தை அல்ல வெளியவே காட்டலை. அன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன். யாழ்லா உண்மையிலே சொல்கிறேன்டா அல்ல, இந்த மாதிரி ஒரு நசீபு வேறு யாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலடா அல்ல, ஷுஹூது செஞ்சோடைய பரக்கத்து அப்படி அனுபவிக்க வைக்கிறடா அல்லான்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதுக்கு அந்த விஷயத்துக்கு நம்ம ஷுஹூது செய்யக்கூடிய நசீபை கொடுக்குறாங்க. தொட்டாலே ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சிஸ்டத்தை போய் பார்த்தாலே இந்த விஷயத்தில் நீதாண்டா இல்லா இருக்க, நீதாண்டா இல்லா இருக்க, நீதாண்டா இல்லா இருக்காங்கிற பார்க்கக்கூடிய நசீபை கொடுக்குறாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு தாலீம், இந்த மாதிரி ஒரு இல்மு சர்க்காருடைய கையை பிடிக்கல அப்படின்னா நான் எந்த நிலைமையில் ஆயிருப்பேன்னு எனக்கு இந்த மிஸ்கின் தெரியல. லா இலா இல்லல்லா. இதே மாதிரி கடைசி வரையும் சர்க்காருடைய சுகபத்தில் இருந்து இன்னும் சர்க்காருடைய காதல இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஆகணும்னு சொல்லி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்தையும் அல்லாஹ் இந்த பாதையில் கொண்டு வரணும்னு எல்லாரும் மிஸ்கின் காணி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் லா இலா இல்லல்லா. சொல்கிறாங்களே அது பெரிய படிப்படியாக இருக்கும்.
ஆயாத்துகள் ஹதீஸுகளை கேட்டால் எத்தனையோ கேட்டிருக்கு, இது 10ஓட 11 மாதிரி ஆயிருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்களே ஒவ்வொரு வேலை செய்கிற பொழுதும் அல்லாஹ் ஷுஹூத் செஞ்சு ஆரம்பித்தான், அந்த வேலையை எனக்கு எவ்வளோ லேசாக்கி வச்சான் தான் மகரிபில் சொன்னாங்களே. எவ்வளோ பெரிய படிப்பினையாக இருந்துச்சு நமக்கு. இது மாதிரி பல கோடி நஷ்டம் உண்டாயிருக்கும், பல மில்லியன் கலருக்கு நஷ்டம் உண்டாயிருக்கும். அல்லாஹ் என்னை காப்பாற்றின எஜமானே அப்படின்னு சொல்லி. இது நமக்கு படிப்பினை. எந்த வேலை செஞ்சாலும் அல்லாஹ் கொண்டு ஆரம்பிச்சிடும். சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன், மோலா இதை சிறப்பாக ஆக்கி எஜமானே அப்படின்னு ஆரம்பிச்சு. எந்த வேலையை கொண்டு மோலாவை கொண்டு ஆரம்பிச்சு பாருங்க, அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்கி வைக்கிறோம். இந்த படிப்பினை எடுத்துக்கோ இன்ஷா அல்லாஹ் தாலா. ஒவ்வொருத்தரும் இதை சொல்லுவோமா எல்லாரும், என்ன நீ அல்லாஹ்வை கொண்டு வாழ்கிறாய், அல்லாஹ்வை கொண்டு என்ன அனுபவிச்ச புரிஞ்சுங்களா? வந்திருக்க பீர்பாய்கள் யார் அந்த தான் அனுபவித்த செய்திகளை சொல்ல விரும்புகிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் டைம். இப்ராஹிம் வச்சு பேர் கொடுத்துருங்க, நாளைக்கு டைம் கொடுத்துருங்க சார், 5 நிமிஷம் டைம். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் மூமினா முஸ்லிமா பிறக்க வைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த உம்மத்திலே பிறக்க வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காமிலான ஷேகநாயகங்களை கரங்களை பற்றி பிடிக்க வைத்து நஸரே முபாரக்கிலே அமர வைத்து அந்த சூரத்தில் இருந்து காமிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மிஸ்கினுக்கு சர்க்கார் வந்து அழைப்பு கொடுத்தாங்க, இந்த மாநாடு இருக்குதுமா, 3 நாள் மாநாடு, எப்போதும் வருவீங்களான்னு சர்க்கார் கேட்பாங்க. 3 நாள் மாநாடு இருக்குது, வந்து வருவீங்கன்னு கேட்பாங்க. இந்த வாட்டி எப்படி சொன்னாங்கன்னா, வந்துருங்க 3 நாள் மாநாடு இருக்குது, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வந்து கிருமத் செய்யணும்னு சொன்னாங்க. ஜி சர்க்கார் அதை விட பெரிய பாக்கியம் இல்லைன்ட்டு. ஆனால் சர்க்கார் எப்படி அழைப்பு கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம அல்லாஹ்வை மறந்து தான் இருக்கிறோம். ஷேகோட தொடர்பு என்னைக்கு நம்ம ஷேகு நம்ம கல்புல கொண்டு வருமோ அப்போ அல்லாவோட சிந்தனை வரும். அல்லாவோட சிந்தனையை கொண்டு வந்தால் ஷேகோட நினைவு வருமோலா. நீங்கள் என்றைக்கு நீங்கள் பாருங்கள் அல்லாவை ஷுஹூது செய்கிறீங்க. சர்க்கார் பிச்சையில் தனிமையில் ஷுஹூது செய்யக்குள்ள, சிங்கப்பூரில் வெளிநாட்டில் போகக்குள்ள சர்க்கார் நாயகத்தை அதிக அல்லாவை பார்க்க வைப்பாங்க. சில நேரங்களில் அல்லாஹ் அவனுடைய உஜூத்தை கொண்டு தான் வந்து அந்த இலை உழுவுது ரப்பே அப்படின்னு பார்க்கக்குள்ள சிந்தனை அல்லாஹ் உடனே என்ன செய்வான், உன் ஷேகை போட்டு பிச்சடா, உன் ஷேகை சுக்கூர் செய்யும். அல்லாஹ் சொல்கிறேன்னா உன் அடியானுக்கு என்ன, நான் படைச்ச அடியானுக்கு நீ நன்றி செலுத்தினா நீ என்னை நன்றி செலுத்த மாட்டேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து உன் ஷேகை பார், அப்புறம் நீ என்னவா. அடுத்த செகண்ட் டைம் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம ஷூது செய்யக்கூடியும் ஷுக்கூர் செய்யக்கூடியும் எஜமான நினைவு தான் வருது. என்ன காரணம், எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாங்க சர்க்காரு. எப்பயோ தூரமாக வச்சு எல்லாம் வணங்கிட்டு இருந்தோம், பயந்து வணங்கிட்டு இருந்தோம். அல்லா உன் ரெப்பு கூட இருக்கிறான், நீ பாவம் செஞ்சிட்டு இருக்க நிலையிலையும் உன் தேவையை பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கிறான். அப்பேற்பட்ட அல்லாவை காமிச்சு கொடுத்துட்டாங்க சர்க்கார். நம்ம மறந்து இருந்து மனைவி திட்டுறோம், எல்லாம் செய்கிறோம், அந்த மனைவி சொத்துல அல்லா தான் இருக்கிறான். நீ எப்போ உன் மனைவி திருத்த முடியும்? உன்னை திருத்திக்க முடியல, உன் மனைவி எப்படி திருத்த முடியும்? சுப்ஹானல்லாஹ் 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 வந்ததும் அவன்தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதான் சொல்லுவாங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்குல்ல மூலம் 1000 வருஷம் நின்று வழங்கக்கூடிய வணக்கங்கள் ஏற்றுக்கப்படுமானாக்கா நஃபினான வணக்கங்கள். ஆனால் அது இஸ்திகாம தான் தொழுவுமானு தெரியாது. ஆனால் ஷேக்லே ஒரு நெசரில் அந்த 1000 வருஷம் இது கொடுத்துவாங்க சர்க்கார். அதுக்கு உணர வச்சாங்க சர்க்கார். ரமலானில் சர்க்கார் ஹாலாக தான் இருக்கும். இல்லா செஞ்சது என்னமோ ஒரு சின்ன சர்ப்ப வேலைன்னு கிடையாது. அது சர்க்கார் பிச்சை போட்டு கூப்பிட்டுக்கிட்டாங்க, ரொம்ப பாக்கியமாக எடுத்து செய்ய வச்சாங்க சர்க்கார். அப்போ ரமலானில் ஹால் எப்படின்னாக்கா சர்க்கார் என்ன ஹாலை அனுபவிச்சாங்களோ அதே ஹாலை பிச்சை போடுறாங்க. ஏன்னா அங்கே அல்லா தான் இருக்க மூலா அல்லாவுடைய உணர்வு சர்க்கார் ஃபனாகி அவங்க கலாம் வெளியாகிட்டு இருக்குது, மின்னல்லாம் வெளியாகிட்டே இருக்குது. அந்த மின்னல்லாவை ஷுஹூது செய்கிறாங்க. எந்த சூரத்தில் ஷுஹூது செய்கிறாங்களோ அதே ஹாலை நம்மளுக்கு பிச்சை போட்டுறாங்க மூலா. அதனால அந்த இபாதத்தை கிடச்சிது மூலா. அந்த எவ்வளோ பெரிய பாக்கியம். மிஸ்கின் வரதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மிஸ்கினுடைய மகனாருக்கு பிறந்த நாள். அப்போ போன வருஷமும் இல்லை, இந்த வருஷமும் இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இல்லை சர்க்காருடைய அழைப்பு வந்திருக்குதுமா, அதை விட உயர்வு நம்மளுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் சிறப்பாக அல்லா பிள்ளைய வாழ வைப்போம்மா அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இத்தனை பேர் உள்ளங்களிலும் சர்க்கார் கவர்ந்துருக்கிறாங்க. இத்தனை பேர் சூரத்துலேயும் அவன் தான் காட்சி அளிக்கிறாங்களா. சர்க்கார் ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி தனியாக பிடிச்சி தொங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரல. ஒரு ஷுஹூது தான் சர்க்கார். அனைத்து கோடி வஸ்துலையும் அனைத்து பீர்பாய்களிலிருந்தும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. அந்த உணர்வு தான் மூலா சர்க்கார் அந்த ஹாலே இருக்கிறாங்க மூலா. அந்த ஹால் தான் நம்மளே கூட்டு வருது மூலா. அந்த காதல் யார் இந்த மாதிரி ஃபைன் கொடுத்தாங்களோ அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லுவேன் ஜி. யார் நஷ்டப்பட்டீங்களோ அந்த நஷ்டத்துக்கு சர்க்கார் பங்கெடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ். மதரசா மாணவர்கள், ஸ்கூலில் படிக்கிறவங்க, சம்பாதிக்காத பிள்ளைங்க எல்லாருடைய போக்குவரத்து செலவு போகும்போது இந்த கேட்டு வாங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நல்லா கொடுக்க ஜி. அப்போ ஷேக்கு நம்ம பார்க்க வரும். நான் கொடுத்தா வேற நல்லா வேற இங்கே நம்ம கொடுக்க வேண்டியதான் அல்லா வேற சுருட்டு நல்லா கொடுத்துருவாங்க.
அப்போ நம்ம சர்க்கார் நாயகம் இவ்வளோ பாடுபடுறாங்க, வந்து உட்காந்து பயான் பேசுறது மட்டும் சர்க்கார் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கனாக்கா, அதுக்குள்ளே தௌபா செஞ்சுட்டு சர்க்கார் கையேந்து அல்லாட்ட அழுதுகிட்டு, அல்லா உன்னுடைய அடியார்கள் வந்திருக்காங்க ரப்பே, அவங்களுக்கான என்ன விஷயம் சொல்லணும் அல்லான்னு சர்க்கார் ராவப்பால முடிச்சுட்டு பாடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை மூலா, சமையல் உள்ள வேலையை பார்த்துக்கணும், இங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ஒவ்வொரு ஆளையும் பார்க்கணும். எப்படிடா சிந்தனைக்கு எட்டவும் மாட்டேங்குது. என்னடா சர்க்கார் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா, யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வந்து சர்க்கார் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் நினச்சி பார்த்தோம், இப்போ எப்படி கராமத்தை நடக்குது, ஒரு 10 பாக்கெட் சேமியான போட்டு செஞ்சாலும் குழஞ்சி போயிடும், மிஸ்கின் நிலமை. ஏன்னா பாஸ்போர்ட்டில் செஞ்சு இங்கே 80 பாக்கெட் போட்டு செஞ்சு கிண்டுறோம். ஏன்னா சர்க்கார் துவா இங்கே செஞ்சுட்டு வந்துருக்காங்க போல, அதோடைய கராமத்து தான். சர்க்கார் நாங்கள் இங்கே உட்காந்து சர்க்கார் நான் சொல்லுவாங்க, யார் சஃபர் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பித்தோடனே சர்க்கார் துவா செய்வாங்க, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கேருந்தெல்லாம் வர்றாங்களோ அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரல, மறுபடியும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகல, இங்கே வந்து எந்த வியாதிகள் இல்லாமல் பாதுகாத்துக்கையாடலாம், இந்த உணவை அவளுக்கு 100ஆக ஆக்கி வைக்கலாம், இந்த உணவில் எந்த வியாதியும் வராமல் பாதுகாத்துக்கையாடலாம், ஏற்கனவே உள்ள வியாதிகளும் இந்த உணவின் பரக்கத்தை சிகாவாக்கிறையாடலாம், இந்த உணவை கொண்டு அவருக்கு ரஹமத்தையும் பரக்கத்தையும் அதிகமாக்கியாடலாம், யாரெல்லாம் கல்பை 100ஆக்கி இந்த உணவு அவர்கள் நற்காரியங்கள் செய்ய தூண்டக்கூடியதாகிறார்கள் அப்படியே சேகனை துவா செய்வாங்க. வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி துவா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க எல்லாம் ஆமின்னு சொன்னாங்க, துவா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் பாருங்க, இந்த உணவு நம்ம பல மாதங்களுக்கு அந்த உணர்வு உண்டாக்கும், பல வருஷங்களில் கல்வியில் 100 உண்டாக்கிது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எல்லா வேலையை விட்டு பாதுகாப்பாங்க. எப்படி சலாமத்தா நம்மளை கொண்டு வந்து சேர்த்தானோ அதே மாதிரி சலாமத்தா அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். இன்ஷா அல்லாஹ் இல்லைவா, இது சேஷன் என்று சொன்னது. நாங்களாம் மாதம் ஓர காலத்தில் இங்கே சர்க்காரை பார்க்க போவோம், பாப்பா 50 ரூபா காசு அனுப்புவாங்க, மாதத்துக்கு 50 ரூபா அதை எடுத்து சர்க்காரை பார்க்க போகிறோம். எதுமா வந்த காசு திரும்ப போகிற காசு எக்ஸ்ட்ரா 50 ரூபா காசு கொடுத்து அனுப்புவாங்க. அதை தான் போனோம், இல்லை யாரும் போவா அப்படின்னா வர வச்சு எதமா வர்ற காசு போகிற காசு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து அனுப்புவோம். வாழ்நாள்லாம் அப்படி தான் எஜமான்ட்ட பிச்சா வாங்கி தான் படித்தோம். தாலிமா நாவே கொடுத்தா படித்தோம், சர்க்கார்ட்ட அவங்கள்ட்ட பிச்சா வாங்கி தான் படித்தோம். அந்த வரக்காத்துக்குள்ள படித்தோம். அதே மாதிரி சேகனை வந்து யாராவது பாட்டு படித்தா யாராவது பயான் செஞ்சால் சும்மா அனுப்ப மாட்டான், ஒரு 100 ரூபா பரிசு கொடுப்பாங்க. அதனால் நானும் சர்க்கார் சுண்ணத்தை பின்பற்றுறேன், 100 ரூபா கொண்டு வந்துட்டேன். அது யாரெல்லாம் பயன் மறந்தாச்சு வாங்கி வச்சுட்டு போனோம், எல்லோரும் வாங்கிங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லணும் யாரையா பயன் சொன்னால் வரிசையாக வந்து வாங்கி பயன் செஞ்சவங்களுக்குலாம் பத்திரமா வச்சுக்கோமா. இது ரொம்ப வேலை செய்யும், இதை வச்சு துவா நீங்கள் சொல்லி பேச முடியும், நம்ம செய்தி சொல்லி முடியும். ஜி ஆகவே இந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா எதுக்கு கூட்டிகிட்டு வந்தானோ அதே நோக்கம். நம்ம சாப்பிட்றோம், எத்தனையோ உணவுகள் சாப்பிட்றோம், எத்தனையோ பேரை சந்திக்கணும்னு ஒரு நோக்கத்துக்கு வருவோம். சாப்பிட்றோங்கிற ஒரு நப்சு சொல்லியிருந்தாலும் இங்கே வந்து சர்க்காரை பார்த்தா போதும்னு இருக்கிறோம். ஆனால் என்ன நம்ம நோக்கத்துக்கு சர்க்கார் நம்மளை அழைச்சாங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான பூர்த்தியாக்கி அல்லாஹ் கல்பில் நிரப்பி அல்லாஹ் அனுப்புவான். ஆமீன் ஆமீன். நம்முடைய கல்பு ரூஹுல அல்லாஹ் தஆலா குடி வந்து விடுவான். ஆமீன் ஆமீன். கண்களிலே காதுகளிலே உயிரிலே அல்லாஹ் குடி வந்துடுவான். ஆமீன். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, நூர் அல்லாஹ்வுடைய பேர். என் கல்பிலே நூரை ஆக்கலாம், என் கல்பை நீ குடி வந்துரு அல்லாஹ்னு அர்த்தம். என் கல்பை நீ வந்துரு அல்லாஹ், என்னுடைய கண்ணில் நீ வந்துரு அல்லாஹ், என் காதில் வந்துரு அல்லாஹ், என் ரத்தங்களில் குடி வந்துரு அல்லாஹ். பெருமாள் துவா செய்றாங்க, சதா இல்லை நீயே வந்துரு அல்லான்னு கேட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானா. வாங்க பயான் பேசணும்னா காசு வாங்கி பத்திரமா வச்சுக்கோமா. இந்த காசு எல்லாம் இது கொண்டு ரொம்ப காரியங்கள் உலகமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கும். காலையிலிருந்து நேற்று தியாழ் விதிக்கிழமை பயணிச்சு வாங்கி பறக்க பேர் எழுதி வச்சுக்க. சர்க்கார் நாயகம் வர்றவங்களும் பயான் 100 ரூபா காசு கொடுப்போம். அந்த சுண்ணத்தையும் நிறைவேற்றுவோம். நேற்று காலையிலேருந்து நேற்று பஜர்லேருந்து எனக்கு 3 நாள் மாநாடு பயான் செய்தவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பேர் எழுதி வச்சுக்கோங்க. பாட்டு படித்தவங்க வாங்க, பாட்டு படித்தவங்க வாங்க சீக்கிரம் இந்த கலிமாவை சேவையில் வாழ்ந்தாலும் ஈடுபடுத்துவானா. நாளைக்கு 15 நாள் கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்தவன் யாரும் இல்லை, யாரும் இல்லை. லியா அல்லா ஜஸா அல்லா அல்லா. வேற நாளைக்கு பயன் செய்யறவங்க பேர் கொடுத்துருங்க. 100 ரூபா வச்சுங்க. அல்லா தஆலா ரொம்ப வேலையை வாங்குவோம். கலிமாவோட வேலை சொன்னாங்கல்ல, அப்ளை அண்ட் சப்ளை, ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல எல்லாம் கலிமா அப்ளை பண்ணுவோம் நம்மள, அப்புறம் சப்ளை பண்ணுவோம். புரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டாங்களா? நாளைக்கு தேவை
அது உங்களுக்கு தனியாக கிடைக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت